Once again, welcome all. Good morning. My name is Manoj. I'm the CEO and founder of Rosewin Solution. Rosewin Solution is a software company. We are also the five-star partner for Tally Software. I hope everyone knows about Tally Software. It's the most popular software in India, widely used in SME and large enterprises too. As you know that டுடேஸ் வெபினார் இஸ் அபவுட் ஜிமெயில். ஜிமெயில் எப்படி நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்றதுன்னு இப்போ இருக்கிற சூழ்நிலையில எவ்ரிபடி ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாருமே வச்சிருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தாலும் யூ நீட் டு ஹேவ் அ ஜிமெயில். அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் மொனோப்ளி மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஜிமெயில். ஸோ அந்த ஜிமெயில எப்படி நம்ம பயன்படுத்தலாம் எஃபெக்டிவா அப்படின்றது பத்தி தான் இன்னைக்கோட வெபினார். இன்னைக்கு வெபினார்ல வந்து நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ நான் சொல்ற விஷயம் சில பேருக்கு சிலது தெரியும், சில பேருக்கு சிலது தெரியாது. இட்ஸ் அ டிபெண்ட். ஸோ அதனால நான் வந்து இந்த வெபினார்ல வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் நான் டச் பண்ணலாம்னு பாக்குறேன். ஸோ அதனால எல்லாமே நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி கொடுத்துட்டே போறேன் உங்களுக்கு. ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் மோர் பிகாஸ் இஃப் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்பிளைன் அது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதனால ஒரு கிளான்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே போவேன். இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். நோட் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட கேட்கலாம். அண்ட் மோர் ஆஃப் த திங் எல்லாமே ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு கூகுள்ல பல வெப்சைட்ஸ்ல பல யூடியூப்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இஃப் யூ ஜஸ்ட் செக் இட் யூ கேன் ஈஸிலி நோ இட். கூகுள்ல ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் எதுக்கு நான் இதை வெபினார் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண பார்த்தோன்னா, ஸ்டில் இந்த வெபினார் இந்த ஜிமெயில பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபியூச்சர்ஸ், ஒரு பியூட்டிஃபுல் திங்லாம் வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த ஒரு ஜாயை வந்து லெட்ஸ் ஆல்சோ ஷேர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் அண்ட் கஸ்டமர். ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வெபினாரை நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். as I said, I'm going to just touch upon the topic. I'm not going to get into the topic. ஸோ அதனால நீங்க யூ ஹேவ் டு பேர் வித் மீ. ஏன்னா பிகாஸ் நம்ம குறிப்பிட்ட டைம்ல சில நிறைய டாபிக்கை பார்க்கணுன்றதுனால இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்கீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா, ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னுடைய கஸ்டமர்ஸ். ஸோ அதனால மோஸ்ட்லி எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் ஐ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப் மனோஜ் சோலமன். அண்ட் என்னுடைய நம்பர் இங்க கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த வெபினார் முடிஞ்ச பிறகு கொஸ்டின் அவர்ஸ்ல நான் உங்களுக்கு டீடைல்டா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இஃப் யூ ஹேவ் அ பேஷன்ஸ் அண்ட் டைம் டு லிசன் டு இட். And you can also call me, chat me. I'm always available. உங்களுக்கு நான் இதை சொல்றேன். It's a free tool. It's a simple tool. Mostly netly available இருக்கு. And one interesting thing is இந்த வெபினாருக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும் போதே ஸோ எனக்கு வந்து ஒரு 2-3 இன்னும் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் எனக்கு கிடைச்சது. ஐ மீன் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் இவ்வளோ இருக்கா, நம்ம பிசினஸ்ல எப்படி யூஸ் பண்ணலான்னு. And it's also about what is it, நீங்க எப்படி இதை அப்ளை பண்ண போறீங்க. இட்ஸ் அபவுட் யுவர் கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய பர்பஸ். ஸோ அதை பொறுத்தும் இந்த வெபினார்ல நீங்க எடுக்கக்கூடிய டேக் அவேஸ் பத்தியும் இருக்குது. ஓகே, அது யூ கேன் ஜட்ஜ் உங்களுடைய பிசினஸ்க்கு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்களுக்கு தனிப்பட்ட இதுக்கு எப்படி நீங்க பண்ணலான்றது நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் வி கெட் டு த வெபினார், ஹேவ் சம் ஹவுஸ் கீப்பிங் அனௌன்ஸ்மெண்ட். ப்ளீஸ் கீப் யுவர் ஆடியோ அண்ட் வீடியோ ஆன் மியூட். ஓகே, நீங்க தேவைப்படுறது மட்டும் அது நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்க என்கிட்ட பேசலாம். சாட் ஏதாவது இருந்தா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த செஷன் இஸ் வெரி மச் அட்வைஸ். இன் கேஸ் நடுவில் ஏதாவது வேணும்னாலும் நீங்க போடுங்க. இஃப் டைம் பர்மிட்ஸ் ஐ வில் டேக் த கொஸ்டின்ஸ். அதர்வைஸ் ப்ளீஸ் பார்டன் மீ, ஐ cannot engage it so that அந்த ஃப்ளோக்காக நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகே. இஸ் மை ஆடியோ வீடியோ இன் கிளியர்? ஐ ஹவ் ஷேர் மை ஸ்கிரீன். இஃப் மை ஆடியோ வீடியோ கிளியர்னா ஏவிசி, ஆடியோ வீடியோ கிளியர், ஏவிசி அப்படின்னு உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக். And if you are very first time நீங்க இதை அட்டெண்ட் பண்றீங்க, if the very first time இந்த ரோசினோட வெபினார் அட்டெண்ட் பண்ணதா இருந்ததுன்னா, can you type 1 in the chat box? Very first time. Okay, Surya, thanks Surya. Very first time. Okay. So that means மத்தவங்களும் ஆல்ரெடி ஏதோ ஒரு அக்கேஷன்ல என்னோட வெபினாரை நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. As I said, Rosewin Solution, we are the major Tally partner and customer benefit காக we are continuously doing program. Not only on Tally, we are conducting ஒரு ஜாப் ஒரு எஃபெக்டிவா பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ், சாஃப்ட்வேர்ஸ்ல என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸல் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கேன்வா சாஃப்ட்வேர்ஸ், அந்த வேரியஸ் திங்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். கம்மிங் டேஸ்ல நிறைய டாபிக்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கம்மிங் வீக் we are going to take up Google Sheet, Google Forms, Google Drive எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றதுன்றது நம்ம பார்க்க போறோம். Thanks Surinder for joining it. Okay, now let's get into the webinar. Okay, now we are seeing the Google எப்படி லாங் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரியாது. I'm not getting into it. So let's see that themes எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். ஒவ்வொரு டாபிக் எடுத்து the now topic is themes. இப்போ பிரைன் பிளாங்கா இருக்கு, எப்படி தீம்ஸை மாற்றலாம். தீம்ஸ்னா என்னது, அதுக்கு ஒரு கலரு, ஒரு டிசைன் ஏதாவது கொடுக்க முடியுமான்றதை பார்க்க போறோம். Okay, so before I have one interesting thing, because I will make it so interactive. See, நான் வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து டச் பண்ணிட்டே போறேன். அதுல something you find it new, உங்களுக்கு புதுசா அது வந்து இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு அப்படின்னா, before I ask, can you just type new in the chat box so that it brings energy to the meeting.
சப்போஸ் இது டாபிக் நான் கொடுக்குறேன், அது நியூவா இருக்கு உங்களுக்கு, இது நியூவா இருக்கு, நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நியூ கொடுங்க. சம் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், மேபி இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல் டு யூ, பட் யூ திங்க் இட்ஸ் a cool topic, it's a cool feature in Google அப்படினா coolனு டைப் பண்ணுங்க. So two word you are going to use it, new and cool. Okay, are you all with me? Okay, let's get into the webinar. So now we see the themes, the color pattern எப்படி நம்ம மாத்தலாம்னு ரொம்ப சிம்பிளா போட்டு பாருங்க. எப்படி போணும்னா இங்க சக்கர மாதிரி இருக்கு பாத்தீங்களா, செட்டிங்ஸ். அங்க பாருங்க ரைட் ஹேண்ட் சைடு கார்னர்ல இருக்கும் செட்டிங்ஸ். சோ அதை கிளிக் பண்ணுங்க, இங்க போனீங்கன்னா தீம் இருக்கும். There are multiple default theme available. So அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். So one of the advantage of theme அப்படின்னா இப்போ எல்லாருமே 2-3 Gmail ஐடி வச்சிருக்கோம். ஈவன் பிசினஸ்க்கு 2-3 Gmail ஐடி வச்சிருக்கோம். எந்த விண்டோ நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கோன்றதுக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு கூட நீங்க themes யூஸ் பண்ணிக்கலாம். Am I right? So அந்த பர்பஸ் கூட நீங்க themes யூஸ் பண்ணிக்கலாம். So you can select a theme, whatever theme you want, you can select. Okay. And you can select also your own theme. உங்களுடைய own company logo அதை கூட நீங்க பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னா go to view all, right hand side நான் கிளிக் பண்ணிருக்கேன், view all. So இதுல போனீங்கன்னா you can select my photos. ஆல்ரெடி ஒரு போட்டோஸ் அப்லோட் பண்ணி நான் வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு உங்களுடைய தீம் வந்து வேணும்னா உங்களுடைய போட்டோ ஏதாவது டிசைன் பண்ணது, உங்களுடைய கம்பெனி லோகோ சம்திங் ஏதாவது வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ சே என்னுடைய போட்டோவை நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஐ மீன் என்னுடைய கம்பெனியோட லோகோவை I just clicked it, select. So இது எனக்கு தீம் வந்துச்சு. இந்த ரோஸ் கலர் போட்டு இது என்னோட தீம். ஓகே, இது என்னோட அஃபிஷியல் ஐடி அப்படின்றது நான் கொடுத்துக்கலாம். ஓகே, so again I will say that there are default themes available. You can choose default themes. Otherwise you can go to my photo. Future themes வந்து எடுத்துக்கலாம். Otherwise உங்களுடைய போட்டோஸை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து நீங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் உங்களுடைய கம்பெனில பண்ணும்போது உங்களுக்கு பிராண்டிங்க்கு வரும். ஃபைன். ஓகே, then I selected photo, select. Okay, then இதுல one more things பாப்போம். இங்க பார்த்தா நினைச்சுக்கோங்க, இந்த வினேட் இதுல என்ன இருக்குன்றது பாப்போம். இந்த வினேட்ல வந்து நான் கிளிக் பண்றேன். எனக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும், ஒரு ஃபோக்கஸ் பண்ணி வரணும். ஐ மீன் அவுட் சைட்லாம் டார்க் வரணும், நடுவுல வந்து ஃபோக்கஸ் பண்ணி வரணும்னா நான் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணலாம். Do you see the change? And outerலாம் டார்க் ஆயிடுச்சு, ஃபோக்கஸ் வந்து வருது. So this is a cool tip. I mean இது நைஸ் டு ஹேவ், இருந்துச்சா நல்லா இருக்கு. இதெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க வினைட்ன்றது. அடுத்தது எனக்கு வந்து ஃபாண்ட் வந்து டார்க்ல வேணும். ஓகே, இப்போ வந்து லைட் கலர்ல இருக்கு, ஐ வாண்ட் ஹேவ் a font in a dark color. கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணும்போது டார்க் கலர்ல உங்களுக்கு ஸ்கிரீனை வச்சுக்கிட்டா ரெண்டு அட்வான்டேஜ் உங்களுக்கு, ஐக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பவரும் கன்சியூம் ஆகும். ஏன்னா பிகாஸ் அந்த எல்இடி லைட் பின்னாடி எரியறது வந்து கம்மியாகும். ஸோ இந்த தீம்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், டார்க் அண்ட் லைட். ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணி எஸ்பெஷலி நைட்ல ஒர்க் பண்ணும்போது இதை பண்ணிக்கலாம். The next thing, one more thing இருக்கு, blur. It's all self explanatory, blur. So இந்த ரோசஸ் வந்து எனக்கு blurred-ஆ வேணும், that is மங்கலா வேணும் அப்படின்னா இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மங்கலாயிடுச்சு பாத்தீங்களா? Fine. Thanks Surinder for the feedback. Cool, it's a cool feature. Fine, safe. That's it. So this is all about themes. Okay, now we will go to the next topic. So இதுக்கு நான் பிரைட்டா இருக்கணும்ன்றதுக்கு என்னோட தீம் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் டிஃபால்ட் நான் கொண்டு வந்துடுறேன். ஓகே, view all. I choose some other theme. So example, I'll go here. So இது வந்து லைட்டே வச்சுக்கிறேன். என்னோட இதுல டார்க் இல்லாம லைட் வச்சுக்கிறேன். Okay, I'm saving it. Okay, next is a label. Label na it's a name, it's a flag or it's a information I'm giving it to the particular conversation, particular mail. ஒண்ணா labeling பண்ணி என்னுடைய மெயில நானே வச்சுக்கலாம். ஓகே, இந்த லேபிளிங் எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒரு பிசினஸ் டு பிசினஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகும். See for example, so என்னுடைய பிசினஸ் டாலி, எனக்கு வந்து ஒரு என்கொயரியா இருந்ததுன்னா அந்த மெயில எல்லாம் நான் லேபிளா நோட் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, அது வந்து சேல்ஸ் ரிலேட்டட், இது வந்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட், அந்த மாதிரி நான் நோட் பண்ணி வச்சுக்கணும்னு டிசைட் பண்ணனா ஐ கேன் யூஸ் லேபிளிங் திங். ஓகே, லேபிளிங்னா ஒரு டேக் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதுதான் லேபிள்னுவாங்க. அது எப்படி பண்றதுன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ ஐ கிளிக்கிங் த மெயில். ஓகே, எனக்கு இந்த ரெண்டு மெயில் வந்து எனக்கு வந்து ஒரு என்கொயரி மாதிரி, ஒரு சாம்பிளுக்காக இது வந்து நான் என்கொயரி மாதிரி நான் லேபிள் பண்ணணும். எதுக்காக நான் லேபிள் பண்ணணும்? ஸோ தட் எனக்கு வந்து அந்த லேபிளிங்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன், அந்த சேல்ஸ் கேட்டகரியில இருக்கிற மெயில மட்டும் என்னால தனியா பார்க்க முடியும். லேபிள் இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கா ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லேபிள் இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. there are many labels available. I create my own label, create new sales. ஓகே, கொடுத்துட்டு கிரியேட்னு கொடுக்கிறேன். ஸோ இங்க ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு லேபிள் வந்துச்சா, சேல்ஸ்னு
right? Left hand side பாக்குறீங்களா, லேபிள் வந்திருக்கு பாத்தீங்களா? So okay. So now I'll just change the theme. பல இதுக்கு கொண்டு வந்துடுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வந்து டிஃபால்ட் தீம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய லேபிள் இருக்கு சேல்ஸ்னு. ஓகே, இந்த சேல்ஸ்ல ஐ கேன் ஆல்சோ ஹாவ் அ கலர். இந்த லேபிளுக்கு ஐ கேன் ஆல்சோ ஹாவ் அ கலர். ரெட் கலர் கொடுத்துருக்கேன். சி, எனக்கு வந்து லேபிளிங் எனக்கு நடந்திருக்கு. ஸோ இது எனக்கு பார்த்தாலே தெரியுது இது வந்து சேல்ஸ் ரிலேட்டட் அப்படின்றது எனக்கு தெரியுது. அதே மாதிரி ஐ கேன் ஹேவ் எனி நம்பர் ஆஃப் லேபிள். ஓகே, ப்ளீஸ் ரிமெம்பர் யூ கேன் ஹேவ் எனி நம்பர் ஆஃப் லேபிள். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் மெயில், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரே மெயிலே உங்க ஆஃபீஸ்ல 2-3 பேர் யூஸ் பண்றாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இந்த மெயிலுக்கு யார் வந்து இன்சார்ஜ்ன்றத உங்களுடைய பர்சன்ஸ் உடைய நேம்ஸ் எல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். ஆஸ் எ லேபிள் மாதிரி யூ கேன் ஹேவ் இட். இது ஒரு யூஸ் கேசஸ். ஸோ அந்த ஒரு பர்சன் பேர் குமார், ரமேஷ், ரவின் மெயில் வந்துட்டுமே ஒரே ஒருத்தர் மட்டும் இது இவங்க அட்டன் பண்ணணும், இவங்க அட்டன் பண்ணணும், அந்த மாதிரி போட்டுக்கலாம். சப்போர்ட்டுக்கு ஒரு மெயில் வந்து நான் சப்போர்ட்னு வச்சுக்கலாம். தட் இஸ் இது பர்சனல் வச்சுக்கலாம், பேங்கிங் ரிலேட்டட்னு நீங்க வச்சுக்கலாம். லேபிள் யூ கேன் ஆல்சோ ஹேவ் அ நெஸ்டட் லேபிள். வாட் யூ மீன் பை நெஸ்டட் லேபிள்? ஒரு லேபிள்குள்ள இன்னும் 2-3 லேபிள் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ்ன்றது ஒரு லேபிள், சேல்ஸ்க்குள்ள ஐ கேன் அலோகேட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நேம்ஸ் எல்லாம் போட்டு தனியா லேபிள் கூட ஐ கேன் கிரியேட் இட். ஓகே, அந்த லேபிளை ரிமூவ் பண்றது எப்படின்றது பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணி can again click here, remove it. இதை click பண்ணீங்கன்னா removed label. ஓகே, சுரேந்தர் கொஞ்சம் ஸ்லோவா போங்க அப்படின்றீங்க. ஓகே, I'll try சுரேந்தர். கொஞ்சம் ஸ்லோவா போறேன். நாட் ஆடிபிள் போட்டுருக்கீங்க. ஐ திங்க் இட்ஸ் ஆடிபிள் நினைக்கிறேன். மத்தவங்க எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஆடிபிள் போட முடியுமா? இஸ் மை வாய்ஸ் இஸ் கிளியர்? ஆடிபிள் போட முடியுமா? Thank you, thanks for the feedback. Okay, so இந்த லேபிளை நீங்க யூஸ் பண்ணலாம். யூ கேன் ஹேவ் எனி நம்பர் ஆஃப் லேபிள்ஸ். அந்த லேபிள்ஸ்க்கு கலர் கொடுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவ் ஃபீச்சர்ஸ். நீங்க நல்லா யூஸ் பண்ணலாம் உங்களுடைய கம்பெனிஸ்ல. ஓகே, சி ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ தட் ஆக்ஷன் ரிக்வயர்ட். ஓகே, ஆக்ஷன் ரிக்வயர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு லேபிளா வச்சுக்கலாம். ஸோ அது வந்து அதுக்கு மெயிலுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு, ஆக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அந்த லேபிளை வி கேன் ரிமூவ் இட். ஓகே, ஸோ தட் நீங்க எப்போதுமே அதை பார்த்துக்கலாம். ஐ கிரியேட் ஒன் மோர் லேபிள். சி, இது வந்து ரிக்வயர்ட் ரிப்ளை அப்படின்ற மாதிரி ஒரு லேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். Create label required reply or reply later. இங்க வந்துருச்சு எனக்கு left hand side. I can also give a color, label color. நான் கடகடன் போற கிளிக் பண்றேன். label color I give blue. so எனக்கு required reply வந்த மெயில் மட்டும் என்னன்னு எனக்கு தேவைன்னா அந்த லேபிள் மட்டும் கிளிக் பண்ணா போதும், எனக்கு ஃபில்டரா எனக்கு வருது. ஓகே, so this is one use application of label. இதை வந்து நீங்க மல்டிபிள் கேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். உங்களுடைய பிசினஸ் கேஸ்க்கு மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்கும். ஓகே, so just a short of time I'm stepping into other topic. Now we have finished label. Okay, done, fine. So next one is இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டார்னு ஒன்னு இருக்கு. இங்க பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார். இந்த ஸ்டாரை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்னா எப்படி வச்சோம், மார்க் பண்ணியிருக்கோம். ஒன்றுத்துக்கு ஒரு கலரிங் கொடுத்து வச்சிருக்கோம். அது கலரிங் எதுக்கு? we know the importance. இது ரெட் கொடுத்தா அது இம்பார்ட்டன்ட், இது எல்லோனா இட்ஸ் சம்திங் நாட் அ டச் பட் இட்ஸ் மஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு கலரிங்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த கலரிங் வந்து இங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாறிடும். இப்போ எல்லோ அப்படின்னு இருக்கு, கரெக்டுங்களா? திருப்பி கொடுத்தா ரெட்னு மாறிக்கும், திருப்பி கொடுத்தா மாறிக்கும். ஸோ இதை வந்து இந்த ஸ்டார் வந்து நம்ம சர்ச்சும் பண்ணி பார்க்கலாம். நான் போல பட் இட்ஸ் பாசிபிள். ஓகே, ஸ்டார் வச்சு யூ கேன் ஆல்சோ சர்ச். ப்ளீஸ் மேக் அ நோட். ஓகே, ஸ்டார் இஸ் சம்திங் ஆல்சோ இஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து எனக்கு ஃபேவரட்ஸ், ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் ஒன்று இருக்கு பாருங்க, இது ஆட்டோமேட்டிக்கா போடுது. இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்கும். இம்பார்ட்டன்ட் கூகுளே ஒன்று போடுது. அதுவே ஒரு டிஃபால்ட்டா ஒரு லேபிள் கொடுத்துருக்கு பாருங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, so இதோட அதர் யூசேஜ் நான் உங்களுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன். so we have completed label and stars. just have a plan. இது ஒரு பென் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. if you think that நீங்க அப்படிங்க அட்டெண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. so that முடிஞ்ச பிறகு அதை நீங்க இன்னும் கூகுள்லயோ இல்ல யூடியூப்லயோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு you can apply it in your உங்களுடைய டே டு டே லைஃப், உங்களுடைய ஒர்க் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க பண்ணலாம். ஓகே, as I said நான் டீடைலா நான் உள்ள போல because of time constraint, but I'm happy to explain you after this webinar or என்னுடைய பர்சனலா என்னுடைய நம்பருக்கு நீங்க வாங்க. ஓகே, fine. So now we are seeing label, themes and stars பார்த்திருக்கோம். அடுத்தது மல்டிபிள் இன்பாக்ஸ்ன்றது எப்படின்றது பார்ப்போம். ஸோ இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்பாக்ஸ். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா சோஷியல், ப்ரொமோஷன் தனித்தனியா இருக்கு. இதே மாதிரி we can also have our customize our இன்பாக்ஸஸும் பண்ணலாம், டிஃபால்ட் இன்பாக்ஸஸும் பார்க்கலாம். இந்த இன்பாக்ஸஸ் பார்க்கும் போதே நம்ம ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் என்னன்றது இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஸோ எப்படி போனோம், அகைன் கோ டு செட்டிங், அப்படியே கீழே வாங்க. இங்க இருக்க உங்களுக்கு இன்பாக்ஸ் டைப், இது வந்து டிஃபால்ட் இன்பாக்ஸ். ஓகே,
எனக்கு வந்து இந்த இன்பாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல நம்ம பண்ணி பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட், இம்பார்ட்டன்ட்டா இருக்கிற மெயில் மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, இம்பார்ட்டன்ட்னா எது? இந்த லேபிள் ஆட்டோமேட்டிக்கா கூகுள் கொடுத்துருக்கு பாருங்க. அது எதை வச்சு கூகுள் கொடுக்குது? அந்த சப்ஜெக்ட், அதுல இருக்க கண்டென்ட்டை பார்த்துட்டு இது முக்கியமானது அப்படின்றது கொடுக்குது. ஸோ அது இன்பாக்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கு பாருங்க, இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட இன்பாக்ஸ் வந்து மாறிக்குது. ஃபைன். தெர் இஸ் அதர் டைப் 100. இதெல்லாம் வந்து செட் ஆஃப் ப்ரீடிஃபைன்டு இன்பாக்ஸ் டைப், அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 100 ஃபர்ஸ்ட், நான் படிக்காத மெயில், நான் ஓபன் பண்ணாத மெயில வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்க்கறது. இங்க பாருங்க, நான் ஓபன் பண்ணாத மெயில் எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. ஃபைன். அடுத்து ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட், எது எல்லாம் ஸ்டார் போட்டிருக்கணும் அது எனக்கு ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ அடுத்தது எனக்கு ப்ரியாரிட்டி பண்றது எப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் பண்றது. அடுத்தது கஸ்டமைஸ் பண்றது, மல்டிபிள் இன்பாக்ஸ் கஸ்டமைஸ் பண்றது. ஸோ அது எப்படின்றது பார்ப்போம். கஸ்டமைஸ் உங்களுடைய இன்பாக்ஸ் ஒன்று நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இங்க ஒன்று வச்சிருக்கேன் பாருங்க, நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அவிவ் ஆரியா, இது வந்து ஸ்டார்ட் வந்து ஒரு செட் ஆஃப் இன்பாக்ஸ்ல ஒரு குரூப்பா வரணும், டிராஃப்ட்ல இருக்கிறது குரூப்பா வரணும். அவி ஆரியா அப்படின்ற ஒரு கிட்ட மட்டும் மெயில் வந்துன்னா அது வந்து எனக்கு தனியா வரணும். அது வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். லெட்ஸ் see it. Once we apply it, we will know it. ஓகே, இங்க பாத்தீங்களா கஸ்டமைஸ் கொடுத்தனா எனக்கு ஸ்டார்ட், டிராஃப்ட், அவிவ் ஆரியா அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கு. ஓகே, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? நிறைய யூஸ் கேசஸ் இருக்கு. என்னுடைய பாஸ்கெட் வந்து வரது மட்டும் வேணும், எனக்கு தனியா வரணும். என்னுடைய ஹேவ் ஒன்லி லிமிடெட் வெண்டாஸ், அவங்களுடைய இமெயில நான் வந்து ஐடியா எங்க இருந்து வரணும்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அதை நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சு அவங்களுக்கு மட்டும் என்னால தனியா பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் திங் அபவுட் இன்பாக்ஸ் கஸ்டமைசேஷன். ஓகே, நவ் ஐ வில் கோ டு தி டிஃபால்ட் திங். போறேன். Give me 1 second. Sorry guys, வீட்ல இருந்து வர்க் பண்றேன். சொன்னல. ஓகே, is it clear? Inbox is clear? If you are clear about it, see இத நான் இப்ப கத்துக்கலாம், நான் யூஸ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா கிளியர்னு போடுங்க. Thank you. இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மல்டிபிள் இன்பாக்ஸ்ன்றது ஆப்ஷன் ரொம்ப சிம்பிள். இங்க போங்க, செட்டிங்ஸ்ல போங்க. You can see here, இங்க இருக்கும் பாருங்க. சோ இதுல நீங்க பண்ணிக்கலாம். You just go through it. Okay. சோ இதே இன்பாக்ஸ்ல டைப்ல வந்து ப்ரிவியூ பார்க்க போறோம். மெயில் வந்து ஓபன் பண்ணாம எப்படி ப்ரிவியூ பார்க்கலாம். ஓகே, ஒண்ணா ஓபன் பண்ணி பின்னாடி வரதுக்கு பதிலா there is something called இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ரீடிங் பென் எந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது வியூங் எப்படி பார்க்கலாம்ன்றதுக்காக இருக்கு. ரைட் ஆஃப் இன்பாக்ஸ் அப்படின்னு பாருங்க, கிளிக் பண்ணுங்க. You see here, நான் கிளிக் பண்ணனா எனக்கு இங்க ரைட் ஹேண்ட் சைடு வருது. தெரியுதுங்களா உங்களுக்கு? Don't you think it's an easy cool feature? சோ நீங்க பார்க்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க மெயில் ஓபன் பண்ணாம அது என்ன மெயில் கண்டென்ட்னு பார்க்கலாம். சோ இது எவ்வளவு நேரம் பார்த்தா அது வந்து ரீட்னு கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது நான் உங்களுக்கு லேட்டரா சொல்றேன், வேற ஒரு ஸ்கிரீன் போகும்போது. சோ இதுல ஒன் மோர் ஆப்ஷன், பிலோ இன்பாக்ஸ். இன்பாக்ஸ் கீழ வந்திருக்கு பாருங்க. Do you see it? பிலோ இன்பாக்ஸ் கீழ வந்திருக்கு. இத கிளிக் பண்ணா எனக்கு இங்க கீழ வருது. ஓகே, சோ இது ஒரு preview. This is called preview பார்க்கிறது, இமெயிலுக்கு preview பார்க்கிறது. ஓகே, அங்க கடைசி ஒன்னு இருக்கு பாருங்க, இமெயில் த்ரெட்டிங். அது டிஃபால்ட்டா கிளிக் ஆயிருக்கு. த்ரெட்டிங்னா என்ன மீனிங்? சோ நம்ம ஒரு கான்வர்சேஷன் வந்து டு அண்ட் ஃப்ரோ போயிட்டு வந்திருக்கிற மெயில், அதுக்கு ரிப்ளை வருது பாத்தீங்களா? அது எல்லாமே ஒரே இமெயில்ல உங்களுக்கு சேர்ந்தே வருது பாத்தீங்களா? 2, 3ன்னு வரும் பாத்தீங்களா? That is called as a threading. நான் வந்து நோ ஸ்பேஸ் ட்ரேடிங் ஸ்பேன் கொடுத்துறேன். இது கான்வர்சேஷன் வந்து செலக்ட் ஆயிருக்கு, அது அப்படியே இருக்கு. அது எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. See, this is called threading. Okay, Suresh has sent me a mail, I have replied it. ரெண்டு மெயில் இதுல இருக்கு பாத்தீங்களா? அந்த கான்வர்சேஷன் அதுக்குள்ளே இருக்கு. So that is called as the conversation view. அது டிஃபால்ட்டா கிளிக் ஆயிருக்கு, அது நம்ம மாத்த வேண்டாம். So now we have seen inbox and also the preview. Okay, good. Okay, we will go to the next feature. The next feature is a vacation responder. Okay, what do you mean by vacation responder? Say you are off the office, you are not able to check your mails. So அந்த சமயத்துல வேற யாராவது மெயில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை அனுப்பணும். Say I will be off for the office for few days. I can only check after 2 days. 2 days பொறுத்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். If there is any urgent, என்னுடைய அசிஸ்டன்ட் கால் பண்ணுங்க, வேற யாருக்காவது கால் பண்ணுங்க. So அந்த மாதிரி some messages அனுப்புவாங்கல்ல, அதுதான் வந்து வெகேஷன் ரெஸ்பாண்டன்ட். அந்த வெகேஷன் ரெஸ்பாண்டரை எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்ப்போம்.
So go to settings, see all settings. It's an important tool. இது நிறைய நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம லீவ்ல போகும்போது இதை போட்டு வச்சுட்டு போயிடலாம். See all settings. So ஜெனரல்ல இருக்கீங்க, அதுல அப்படியே கீழே வாங்க. இங்க இருக்கா out of office auto reply, or otherwise we call it as a vacation responder. Okay, so எப்பத்துல இருந்து இது ஸ்டார்ட் ஆகணும்? out of office auto reply on அப்படின்னு கொடுக்குறேன். இது நல்லா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான, இது நிறைய யூஸ் பண்ணலாம், எஸ்பெஷலி அஃபிஷியல் இருக்கவங்க பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் த ஜென்ரல் நார்ம் இஸ் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் ஒரு மெயில் அனுப்பினா ஆஃபீஸ் ஹவர்ஸ்குள்ள இருந்தேன்னா ஒரு 4 ஹவர்ஸ்குள்ள ரிப்ளை பண்ணணும், ஆர் மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்குள்ள ரிப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் இல்லைன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் இதுன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் அப்ராப்ரியேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எம்பாரஸ்மெண்ட்டை தவிர்க்கிறதுக்கு நம்ம வெக்கேஷன் ரெஸ்பாண்டர் போட்டுட்டு போகலாம். ஐ அகைன் ஐ வில் கம் go to all setting, அதுல ஜெனரல் எடுத்துக்கோங்க, come to the bottom, இதுல வந்து out of office auto reply. So அதுல செலக்ட் பண்ணுங்க. இதுல வந்து ஆஃப்ல இருக்கு, I'm giving it on, that is உப்பத்துல இருந்து எனக்கு ஆன் ஆயிடும். இது எவ்வளவு நேரம் வரணும் அதுவும் நீங்க கொடுக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சேக் நான் கொடுக்கல. ஓகே, ஸோ சப்ஜெக்ட் இருக்கு, சப்ஜெக்ட் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ பாடி வந்து நான் கொடுத்துருக்கேன், ஆஃப் வில் பி ஏபிள் டு ரிப்ளை ஒன்லி ஆன் 5th July அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிடுறேன். ஃபைன். ஸோ உங்களுக்கு மேலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் காட்டுது பாருங்க, உங்களுக்கு கூகுள் எவ்வளோ இன்ட்யூட்டிவா, ஏன்னா பிகாஸ் யுவர் அவுட் ஆஃப் ஆஃபீஸ் செட்டிங்ல நீங்க இருக்கீங்க அப்படின்றது. ஸோ இப்போ என்னோட இமெயில் ஐடி வந்து manoj.rosvin@gmail.com. இந்த இமெயில் ஐடிக்கு ஐ ஹவ் செட் திஸ் அவுட் ஆஃப் ஆஃபீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நவ் ஐ வில் சென்ட் an email to this manoj.rosvin.in. ஸோ அது எப்படி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். நவ் ஐ எம் சென்டிங் இட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடி. இந்த டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடிக்கு ஒரு கலரை மாற்றிக்கலாமா, ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். So I'll put some green color வச்சிடுறேன். ஓகே, இது வந்து மனோஜ் டீம், ரோஸ்வின் டீம் அப்படின்றது இமெயில் ஐடி. இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது manoj.rosvin. ஸோ இந்த manoj.rosvinல தான் நான் அவுட் ஆஃப் ஆஃபீஸ் செட்டிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல இருந்து ஐம் சென்டிங் அ மெயில். manoj.rosvin need tally details. Send and கொடுத்துறேன். Let me check my inbox. லோட் ஆயிட்டு இருக்கு. வந்துருச்சு எனக்கு மெயில். See, I'm getting an auto responder. I'm out of office. We'll be able to reply on 5th. So ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அது வந்துடுது. இந்த வாட்ஸ்அப்ல இந்த ஃபியூச்சர் உண்டு, பிசினஸ் ஃபியூச்சர் இருக்கு, ஆட்டோ ரிப்ளை இருக்குல்ல, அந்த மாதிரி இமெயில் இருக்கிற ஃபியூச்சர் இது கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஜிமெயில் இருக்கு, உங்களுக்கு சில பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. இன் கேஸ் if it's something you think that it's useful, நீங்க அதை யூஸ் பண்ணலாம். if you think that it's a new feature, எனக்கு இப்பதான் தெரியும், இது ஆல்ரெடி இருக்கு, இப்பதான் நமக்கு தெரியும், நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நியூ உங்களுடைய chat boxல போடுங்க, just for the feedback. So this feature is called auto responder. Again I'll go here. இந்த ஆட்டோ ரெஸ்பாண்டர் ஃபீச்சர் வந்து நான் வந்து என் நவுன் கொடுத்துறேன். ஓகே, தேங்க்ஸ் பிரியா ஃபார் தி ஃபீட்பேக். என் நவுன் கொடுத்துறேன். அகைன் ஐ குயிக்லி நான் சே தட் இது எப்படி பண்றதுன்றது. see all settings, see all settings. so go to last. இங்க இருக்கு பாருங்க, அவுட் ஆஃப் ஆஃபீஸ் ரிப்ளை. இதுல வந்து நீங்க கொடுக்கணும். இத வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு மேக் இட் ஆன். எந்த டேல இருந்து இந்த அவுட் ஆஃப் ஆஃபீஸ் வந்து அப்ளை ஆகணும்ன்றது கொடுப்பீங்க. then save changes. That's it. Okay, fine. Next we will go to something called signature அப்படின்றது. signature you all know it. at the end of the mail நம்ம போடுறது வந்து signature. okay, so இந்த signature எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்க வந்து யார்கிட்ட இருந்து அனுப்பணும், யார்கிட்ட அது போகுதுன்றது நீங்க தனித்தனியா மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் சொல்ற எக்ஸாம்பிள் ஒரு காமன் மெயில், ஆனா அதை 4-5 பேர் நம்ம ஆஃபீஸ்ல யூஸ் பண்றோம்னா அந்த சமயத்துல யார் வந்து அந்த மெயில் அனுப்புறாங்கன்றது சிக்னேச்சரை நம்ம அந்த டைம் ஆஃப் திங்ல வந்து நம்ம போடுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஐ மீன் அனுப்பும் போது. ஸோ அது எப்படின்றது பார்ப்போம். ஸோ அகைன் கம் டு ஜெனரல், சிக்னேச்சர். ஐ ஆல்ரெடி ஹேவ் இட். சிக்னேச்சர் ஒன்று வச்சிருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து போடுறேன் மனோஜ் CEO ரோஸ்வின் சொல்யூஷன்ஸ், தென் என்னுடைய நம்பர். ஸோ திஸ் ஐ வாண்டட் at the end of my email ID. Okay, so இது ஒரு signature. As I said, you can have any number of signature. அனுப்பும்போது ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணுவோம், பட் any number of things பண்ணும். ஸோ வந்து create new ஒன்று கொடுக்குறேன்.
ஸோ என்னுடைய மேனேஜர் பேர் வந்து விஜி. அவங்களுக்கு ஒரு நான் சிக்னேச்சர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். விஜி கஸ்டமர் கேர் மேனேஜர் நம்பர். ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சேவ். இது வந்து சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இது வந்து டிஃபால்ட் இதுவும் நான் செக் பண்ணலாம், கொடுக்கலாம். நான் டிஃபால்ட்டாக யாருக்கு வரணுன்றது, அதுக்கு முன்னாடி இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு பாருங்க டிஃபால்ட் சிக்னேச்சர். Suresh sir, are you on the line, sir? Mr. Suresh Murugan? ஓகே. சோ சப்போஸ் எனக்கு வேற ஒரு சிக்னேச்சர் வரணும். ஓகே, இது வந்து நான் விஜயன்றவங்க அனுப்புறாங்கன்னா you don't need to type. இங்க இருக்கு பாருங்க, ஒரு பென் வச்சு சிக்னேச்சர் போடுற மாதிரி பாருங்க. கிளிக் பண்ணுங்க, இங்க வந்திருக்கு பாருங்க விஜி. விஜின்னு கொடுத்தா விஜியோட சிக்னேச்சர் வந்துரும். Is it good? Is it something new? இங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? If that is so, new ன்னு கொஞ்சம் டைப் பண்ணுங்க. So again I'll repeat it quickly. Signature, how to have a signature, how to set a default signature. Go to settings, see all settings, come down, there is something called signature. Adல you can have any number of signature. Okay, அந்த signature இன்னும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. டிஃபால்ட்டா எனக்கு என்ன வரணும் அதை நான் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். தென் நான் ரிப்ளை பண்ணும்போது என்ன மெயில் வரணும், என்ன சிக்னேச்சர் வரணும், ஃபார்வர்ட் பண்ணும்போது என்ன சிக்னேச்சர் வரணும், அதையும் நீங்க நோட் பண்ணிக்கலாம், டினோட் பண்ணலாம். மனோஜ் வரணுமா விஜி வரணுமா அதையும் நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். So this is about a signature. Okay, fine. So next ஒரு இன்ட்ரெஸ்டிங் கூல் ஃபீச்சர் நம்ம பார்ப்போம். இப்போ எனக்கு தமிழ்ல அடிக்கணும். ஓகே, தமிழ்ல யூ ஆல் நோ தட் டைப்பிங் போட்டு நீங்க அடிக்கலாம். அதுக்கான டைப் ரைட்டிங் என்டர் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை இன்க்ளூட் பண்ணி பண்ணலாம். there is something called some interesting tools Google is giving it. So அது எப்படின்றது பார்ப்போம். there is something called phonetic நம்ம வந்து டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கீங்க அப்படின்றது நான் தமிழ்ல டைப் பண்ணணும். ஆனா எனக்கு தமிழ் கீ ஸ்ட்ரோக்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, அது என்ன பண்ணலாம், இங்கிலீஷ்லயே நீங்க டைப் பண்ணலாம். எப்படி இருக்கீங்க, அதை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு பார்ப்போம். இது வந்து லாங்குவேஜ் இன்புட் டூல எப்படி ஆக்டிவேட் பண்றதுக்கான எக்ஸாம்பிள். So go to settings, see all settings. எல்லாமே செட்டிங்ஸ்ல தான் இருக்கு உங்களுக்கு, சரிங்களா? So இதுல you have something called languages வருது. இங்க பாருங்க, languages ஆப்ஷன் இருக்கா, இங்க வந்து show all language ஆப்ஷன். லாங்குவேஜ் டிஃபால்ட்டா இங்கிலீஷ் இருக்கு. show all language ஆப்ஷன், enable input tools, அதை நான் கிளிக் பண்றேன். I'll come again, language ஆப்ஷன்ல show all languages, enable input tools நான் கிளிக் பண்றேன். edit tools, இதுல வந்து தமிழ் சர்ச் பண்ணுங்களேன். தமிழ் டீல ஸ்டார்ட் ஆகும். So I'm here. இல்ல தமிழ்லயே டிஃபரெண்டா இருக்கு. கீபோர்ட் தமிழ் டைப்பிங் தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஃபாண்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல டிஃபரெண்ட் ஆப்ஷன் இருக்கு. நான் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் சொல்ற மாதிரி இருக்கு. தட் இஸ் ஃபோனடிக்கா நீங்க டைப் பண்ணலாம். இங்க பாருங்க தான் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க செலக்ட் பண்ணி இந்த சைடு ஒரு பட்டனை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. தட் இஸ் ஏன்னா ஃபோனடிக்கா அடிக்கிறதுக்கான செட்டிங்கை நான் இப்ப பண்ணிருக்கேன். So I have to save it. சேவ் பண்ணிட்டேன். Gmail லோட் ஆகுது. Again. Okay, I go compose. புது மெயில்ல கம்போஸ் பண்றேன். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு என்னோட நெட், அதனால தான். கம்போஸ் கொடுத்துட்டேன். இங்க ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, தான்னு வந்திருக்கு பாருங்க. தட் இஸ் தமிழ் ஃபோனடிக் வந்து எனக்கு ஆன் ஆயிருக்கு. சோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அன்செலக்டடா இருக்கு, செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ண கிரே கலர்ல ஆயிடுச்சு பாருங்க, செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து தமிழ்ல நான் டைப் பண்ணலாம். எப்படி இதிலே காட்டுது பாருங்க ஸ்பெல்லிங். எப்படிக்கு வந்து இப்படி அப்படி எப்படி எல்லாம் சொல்லலாம் இங்கிலீஷ்ல வரும்போது. ஐ கேன் சூஸ் த ரைட் வேர்ட். நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 1 செலக்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கிறீர்கள் ஸ்பெல்லிங் தப்பா அடிச்சிட்டேன் நான். இருக்கிறீர்கள் கரெக்டா?
இதுல வந்து ஆப்ஷன் இருக்கு பாருங்க 1 2 3 எது வந்து மோஸ்ட் ரெலவென்ட் ஸ்பெல்லிங்கோ அதை நீங்க நம்பர் வச்சு டைப் பண்ணீங்கன்னா அது செலக்ட் ஆயிடும் 1 எப்படி இருக்கிறீர்கள் கொஸ்டின் மார்க் தமிழ்ல சிம்பிளா வந்துடுச்சா ப்ளீஸ் நோட் தட் இந்த டூல் வந்து நீங்க கூகுள் மட்டும் பண்ண தேவையில்லை சப்போஸ் நீங்க வாட்ஸ்அப் பண்றீங்க டெலிகிராம் பண்றீங்கன்னா கூட கூகுள் அடிச்சு காப்பி போடலாம் சப்போஸ் போஸ்டர் கிரியேட் பண்ணீங்க தமிழ்ல யூ டோன்ட் நீட் தமிழ் என்ன இருக்கும் தேடி தேடி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது யூ டோன்ட் நீட் டு கோ ஃபார் அ DTP operator who knows Tamil typewriter you yourself can type it okay I'll just again repeat it it's a very very interesting cool feature நல்லா இருக்கும் உங்களுக்கு especially நம்ம தமிழ்நாட்டுல இருக்கும்போது நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கண்டென்ட்லாம் தமிழ்ல போகும்போது இன்னும் ரீச் நிறைய இருக்கும் இன்ஃபேக்ட் நான் ரொம்ப ப்ரிடாமினென்ட்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்ஃபேக்ட் புக் மெட்டீரியல் அதெல்லாமே கூட இதுலயே கூட நாங்க டைப் பண்ணிட்டோம் ஏன்னா ஐ ஃபைண்ட் இட் வெரி சிம்பிள் ஓகே so again I'll say that எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றதுன்றது செட்டிங்ஸ் see all settings language அதுல show input option அப்படின்னு ஒன்னு வந்திருக்கும் அதுல enable input tools அது கிளிக் பண்ணுங்க then go to edit tools select Tamil நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இது ஒன்னு ஃபோனடிக் பண்ண தமிழ்லயே வந்து டிஃபரண்ட் டைப்ரைட்டர் யூஸ் பண்றது யூனிகோட் யூஸ் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கும் ஐ சோஸ் திஸ் தமிழ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபைன் இட்ஸ் வெரி சிம்பிள் திங் ஸோ வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இஸ் தமிழ்ல நான் இங்கிலீஷ்ல அடிக்கிற மாதிரி அடிக்கலாம் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி பண்றது டவுட் இருந்ததுன்னா ஐம் ஜஸ்ட் கால் அன் அவே ஆர் அதர்வைஸ் சர்ச் கூகுள் அண்ட் யூடியூப் பியூட்டிஃபுல்லா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு ஃபைன் ஓகே இஃப் யூ திங்க் இட்ஸ் யூஸ்ஃபுல் கேன் யூ டைப் யூ இன் த chat box thank you okay now we'll go to the other feature மெயில் அனுப்பும்போது அன்டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா மெயில அனுப்பிட்டு அன்டூ பண்ணலாம் மெயில தப்பா அனுப்பிச்சிட்டேனே எத்தனை வாட்டி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஜஸ்ட் இதை மிஸ் பண்ணிட்டேனே அட்டாச்மெண்ட் மிஸ் பண்ணிட்டேனே ஜஸ்ட் நம்ம ஃபீல் பண்ணோம்ல ஸோ அந்த மாதிரி அன்டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி அனுப்பிட்ட பிறகு அதை நீங்க அன்டூ பண்ணலாம் அன்டூ என்று மீன்ஸ் யூ கேன் ரிவர்ட் இட் யூ கேன் ஸ்டாப் த மெயில் ஃப்ரம் சென்டிங் இட் ஸோ அந்த ஆப்ஷன் இப்போ பார்க்க போறோம் கிளிக்கியா ஸோ இப்போ நான் தமிழ் மாத்திடுறேன் ஏன்னா பிகாஸ் நம்ம ரெகுலர் திங் வந்துட்டேன் ஸோ இப்போ தமிழ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அன்கிளிக் பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவா இருந்ததுன்னா அது செக் ஆயிருக்குன்னு அர்த்தம் இப்போ இப்போ கிளிக் அகைன் இட் இஸ் அன்செக்ட் ஓகே ஸோ ஐம் சென்டிங் அ மெயில் manoj@rosevin.in சென்ட்னு கொடுத்துட்றேன் ஸோ அதுவே எனக்கு காட்டு இமெயில் தப்பா இருக்கு நான் ஓகே கரெக்டாக ஆயிடுச்சுறேன் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வரும் இங்க சென்டிங் மெயில் போயிட்டு இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்க பாக்குறீங்க ஓகே மெயில் போயிடுச்சு பட் ஸ்டில் ஆப்ஷன் எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அன்டூன்னு நான் கிளிக் பண்ணா அன்டூ ஆயிடும் இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க இஃப் சோ எஸ் டைப் பண்ணுங்க இது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா யூ கேன் அன்டூ இட் எவ்வளவு நேரத்தை நம்ம அன்டூ பண்ணலாம் அந்த ஆப்ஷன் இருக்கு செட்டிங்ஸ்ல இருக்கு போய் பாத்துக்கோங்க ஐ அம் நாட் எக்ஸ்பிளைனிங் ஒரு 2-3 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு 5 செகண்ட் வரைக்கும் ஐ கேன் அன்டூ த மெயில் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம் ஓகே சூப்பர் தேங்க்யூ நல்லா வாட்ச் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சூப்பர் சோ இந்த அன்டூ ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணலாம் எத்தனை பேருக்கு நியூவா இருக்கு நான் இது கேள்விப்பட்டது இல்ல சம்திங் நியூ அப்படின்னா என்ன டைப் பண்ணுங்க தேங்க்யூ ஓகே சோ இந்த அன்டூ ஆப்ஷன் பாருங்க ஃபைன் there is one more option the next option scheduling okay ஷெட்யூல் பண்ணலாம் மெயில எத்தனை மணிக்கு போகணும்ன்றது நீங்க ஷெட்யூல் பண்ணலாம் என்ன டேட்டுக்கு போகணும்ன்றது நீங்க ஷெட்யூல் பண்ணலாம் ஓகே அது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் நான் okay so taste இங்க இருக்கு பாருங்க send இருக்கா send கிளிக் பண்ணீங்கன்னா schedule send அப்படின்னு ஒன்னு இருக்கு schedule send அதுல நீங்க சொல்லலாம் என்னைக்கு இந்த மெயில் போணும் நாளைக்கு போணுமா மண்டே போணுமா or you can specify the particular date and time select date and time கிளிக் பண்றேன் சோ எனக்கு 6th அன்னைக்கு போணும் எத்தனை மணிக்கு போணும் I can select I can tell the time 9 மணிக்கு இது போணும் அப்படின்றது நான் மென்ஷன் பண்ணலாம் ஷெட்யூல் சென்ட் ஓகே நான் செலக்ட் பண்ணிட்டேன் இது ஷெட்யூல்ற எனக்கு ஒரு தனி குரூப்ல போய் உட்கார்ந்துருச்சு தட் மீன்ஸ் இந்த பர்టిక్యులர் டேக்கு இந்த மெயில் will be sent to the particular recipient எந்த ரெசிபியன்ட்டோ அந்த ரெசிபியன்ட்க்கு இந்த மெயில் போய்டும் I'll again repeat it go to compose the send button பக்கத்துல ஒரு டவுன் arrow இருக்கு பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க ஷெட்யூல் சென்ட் இதை கிளிக் பண்ணுங்க I didn't give the recipient கொடுத்துட்டு you can select it
கிளிக் பண்ணி ஷெட்யூல் சென்ட். டிஃபால்ட் டேட்ஸ் அண்ட் டைம்ஸ் கொடுத்துருக்கு. யூ கேன் ஆல்சோ செலக்ட் டேட் அண்ட் டைம் கொடுத்து நீங்க ஷெட்யூல் பண்ணலாம். ஓகே, if you think that this is something new, can you type n in the chat box? இந்த ஷெட்யூல் இதை எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்? many things யூஸ் பண்ணலாம். For example, if you are a manager, if you are expecting a report from a person, you can send it. You can send a mail. நீங்க கொடுத்துடலாம். காலையில நீங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீங்க சென்ட் பண்ணிடணும். ஓகே, ஆர் அதர்வைஸ் உங்க மேனேஜர்ஸ்க்கு சென்ட் ரிப்போர்ட் பை ஈவினிங். இஃப் யூ ஆல்ரெடி சென்ட், இக்னோர் இட். தட்ஸ் இட், சிம்பிள். ஸோ இதை தான் வந்து கார்பரேட் பேங்க்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா? இல்லை கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன் ஒன்னு கூகுள் யோசி நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷெட்யூலை நீங்க ரொம்ப நல்லா எஃபெக்டிவா நீங்க மேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மோர் ஆப்ஷன் நம்ம பார்ப்போம். ஓகே, கான்ஃபிடென்ஷியலா மெயில் அனுப்புறது. கான்ஃபிடென்ஷியலா மெயில் அனுப்புறதுனா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ நீங்க அனுப்பக்கூடிய மெயில் அந்த நீங்க அனுப்பக்கூடிய பர்சன் மட்டும் தான் படிக்கணும், வேற யாரும் படிக்கக்கூடாது அப்படின்றது. சரி, அப்கோர்ஸ் அவங்க மெயில் ஐடிக்கு தான் போகுது, ஆனா அவங்க மட்டும் தான் படிக்கணும். எப்படி நம்ம இன்னும் ஒரு டபுள் செக் பண்ணலாம்னா, அவங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு கோடு அனுப்பி அந்த கோடு கொடுத்தாதான் அவங்க வந்து படிக்கிற மாதிரி நம்ம என்ஷூர் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் சம்திங் கான்ஃபிடென்ஷியலா மெயில் அனுப்புறது. ஓகே, அந்த கான்ஃபிடென்ஷியலா மெயில் அனுப்பும்போது அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டை கூட சொல்லலாம். இதுக்குள்ள அந்த மெயில் வந்து எக்ஸ்பைரி ஆயிடும். தட் இஸ், இந்த மெயில் வந்து வில் கெட் ஆட்டோமேட்டிக்கலி டெலீட்டட். அந்த மெயிலை வந்து காப்பி பண்ண முடியாது, ஃபார்வர்ட் பண்ண முடியாது, ரிப்ளையும் பண்ண முடியாது. சாரி, நாட் ரிப்ளை, ஃபார்வர்ட் பண்ண முடியாது, பிரிண்ட் பண்ண முடியாது. காப்பி, ரிப்ளை, பிரிண்ட் இது மூணும் பண்ண முடியாது. இது வந்து கான்ஃபிடென்ஷியலா we can send a mail in Gmail. ஓகே, அது எப்படி ஒர்க் ஆகுன்றது நம்ம பார்ப்போம். So again I'll give test for confidential mail. So இந்த இடத்துல ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, turn confidential mode on அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இது வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, I can set the date. இது 1 week தான் இதனுடைய வேலிடிட்டி. அதுக்குள்ள இது பார்த்துடணும். அப்படின்னு சொல்லி அதை பார்க்க முடியாது. ஓகே, இதுல வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. எஸ்எம்எஸ் பாஸ்கோட், நோ எஸ்எம்எஸ் பாஸ்கோட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. இது எப்படின்றத பார்ப்போம். எஸ்எம்எஸ்ல உங்களுக்கு பாஸ்கோட் வரும். யாருக்கு வரும்? ரெசிபியன்ட்டுக்கு வரும். எப்படி ரெசிபியன்ட்டுக்கு எஸ்எம்எஸ்ல பாஸ்கோட் வரும்? பிகாஸ் எவ்ரி ஆண்ட்ராய்ட் மொபைல் இஸ் லிங்க் வித் த மொபைல். கரெக்டா? ஸோ அந்த இதுல அவங்க லிங்க் பண்ணி ஒர்க் பண்றாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்ப்போம். நான் வந்து கான்ஃபிடென்ஷியல் மோட் ஆன் பண்ணிட்டேன், சேவ் கொடுத்துட்டேன், ஐம் சென்டிங் த மெயில். ஓகே, so it's a test mail. எனக்கு எதை அனுப்பிக்கிறேன்? manoj@rosevin.in. it's a different mail. இங்க வச்சிருக்கேன். அந்த மெயில் பாக்ஸை நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு I'm sending it here. Send. Let's see it. இங்க எப்படி நமக்கு வருதுன்றது பார்ப்போம். I have sent the mail. எப்படி வருதுன்றது பார்ப்போம். வந்துருச்சா? test for confidential mail வந்துருச்சு. I think நான் எஸ்எம்எஸ் கோட் ஆக்டிவேட் பண்ணல, அதனால எனக்கு இதுலயே வந்துருச்சு. தட் மீன்ஸ் எஸ்எம்எஸ் கோட் ஆக்டிவேட் பண்ணாததுனால என்னால ஓபன் பண்ணி பார்க்க முடியுது. எஸ்எம்எஸ் கோட் ஆக்டிவேட் பண்ணிட்டு எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். See, இந்த மெயில என்னால காப்பி பண்ண முடியாது. ரைட் கிளிக் என்னால காப்பி பண்ண முடியாது. I cannot print it, I cannot forward. ஃபார்வர்ட் பட்டன்லாம் இல்ல பாருங்க, போயிடுச்சு. I cannot print. நான் even if I try to print வராது எனக்கு. Confidential mail, I cannot print அப்படின்னு வருது உங்களுக்கு. View the email, cannot be print. கண்டென்ட் எனக்கு தெரியாது எனக்கு. Got it? Fine. இப்போ நம்ம இதே கான்ஃபிடென்ஷியல் மெயில எஸ்எம்எஸ் கூட ஆக்டிவேட் பண்ணி நம்ம பார்ப்போம். கம்போஸ். Again I click here. SMS பாஸ்கோட நான் ஆக்டிவேட் பண்றேன். Save. I'm sending it to myself. manoj@rosevin.in. Second attempt. I'm sending. நம்பர் கொடுக்குது. யாருக்கு அந்த மெசேஜ் வந்து போணும் அந்த நம்பர் வந்து கொடுக்குது. 93801760777. ஸோ என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துட்றேன். சென்ட். மெயில் ஹாஸ் பின் சென்ட். என்னுடைய இன்பாக்ஸில் வருமானு பார்க்குறேன் நான். ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் எனக்கு வந்துடும். ஸோ வந்த உடனே ஓப்பன் பண்ணால் எனக்கு வந்து இட் வில் ஆஸ்க் ஃபார் த கோடு. ஜென்ரேட் கோட் கொடுத்தா எனக்கு எஸ்எம்எஸ்ல வரும். அந்த கோடை நான் கொடுத்தாதான் ஐ வில் பி ஏபிள் டு ஓப்பன். வந்துடுச்சா? செகண்ட் அட்டெம்ப்ட். Okay, I cannot see unless and until I double authorize it. Send passcode அப்படின்னு கொடுக்கிறேன். என்னுடைய I think என்னால ஸ்கிரீன்ல காட்ட முடியல, பட் எனக்கு இமிடியேட்டா எனக்கு வந்துடுச்சு எஸ்எம்எஸ்.
from Google verification code, and I received a SMS, and the number I'm giving it 240406. It's open and I'll பார்க்க முடியுது. So this is about a confidential code. You can set an expiry and you can also set a SMS code. Expiry na automatically delete ஆடும் அந்த மெயிலோட content. யாருக்கு delete ஆடும்? Recipientக்கு delete ஆடும். Then recipient also have a one more option மூலமா கொடுத்தாதான் அவங்களால view பண்ணி பார்க்க முடியும். அவங்களுடைய மொபைல் நம்பரை நம்ம கொடுத்துடலாம். Do you think it's something interesting? If so, new னு type பண்ணுங்க please. Fine, great. Okay. So next we will see the templates பத்தி பார்ப்போம். Okay. Initially we saw themes. இது வந்து templates. ஒரு standard mails தான் நான் கஸ்டமருக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஒரு standard content தான் not only customer for some other purpose கூட நம்ம கொடுக்கணும்னா அது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. We can put it as a template நம்ம போட்டு வச்சுக்கலாம். Okay. So let me see for example, I'm a Tally guy. Okay, எனக்கு வர ஒரு எல்லா என்கொயரிக்கும் வந்து நான் வந்து ஒரு வெல்கம் வர எல்லா கஸ்டமருக்கும் நான் வந்து ஒரு வெல்கம் மெயில் அனுப்பணும். அந்த வெல்கம் மெயில நான் ஒரு கண்டென்ட்டா ஒரு டெம்ப்ளேட்டா நான் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, சோ எப்படி பண்றது? ஓகே, go to compose. Hi customer, we are happy to welcome you in Rosvin customer family. அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டென்ட் வரவங்களுக்கு எல்லாமே இதை அனுப்பணும்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் டைப் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இதை என்ன பண்றேன், நான் கிளிக் பண்ணி I can save it. Just a minute. Suresh sir, are you in this sir? லேபிள்ல வராது. ஒரே நிமிஷம் மறந்துட்டேன் நான். டக்குனு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. Just give me a minute. Templates. Okay, I'm sorry. I'll come again. The option என்னன்றது நான் மறந்துட்டேன். I'll come again. I'll come at the end of the webinar. இது உங்களுக்கு சொல்றேன் நான் உங்களுக்கு. இங்க தான் ஒரு ஆப்ஷன் இருக்கு. I forgot it. Okay. Templates. If anybody knows, can you just help me? சுரேஷ் முருகன் சார், உங்களை நீங்க அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு இதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? 3 டாட்ஸ் கிளிக் பண்ணுங்க சார். 3 டாட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா கீழ 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டா அதுல வந்துட்டு நீங்க வந்து சப்ஜெக்ட்ல தானே சார் வச்சிருக்கீங்க? என்ன சார் புரியல? கர்சர் வந்து சப்ஜெக்ட்ல வச்சிருக்கீங்க. I think confidential mode ஆன்ல இருக்கு, அதனால இல்லையா? ஓ, கான்ஃபிடென்ஷியல் இல்ல கான்ஃபிடென்ஷியல் இருக்கனால வரல சார். ஆமா. ஓகே. ஃபைன். Got it. இப்போ வந்து ஆஃப்ல இருக்கு. ஓகே, ஃபைன். இல்ல சார், நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு வந்து ஓபன் பண்ணுங்க சார். ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்றேன். ஃபைன். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டைப் பண்ணிடுங்க சார். ஃபர்ஸ்ட் டைப் நோ இஷ்யூஸ். நான் வேற இதுல போயிடுறேன். நான் வேற இமெயில்ல காட்டுறேன். இது தேவையில்லை. ஓகே. கம்போஸ் பண்ணிட்டு உங்களுடைய மெசேஜை டைப் பண்ணிடுங்க சார். பாடி ஆஃப் தி மெசேஜை டைப் பண்ணிடுங்க. எஸ். ஐ திங்க் அந்த கான்ஃபிடென்ஷியல் ஆன் ஆஃப்ல அதுலனா அது வர மாட்டேங்குது. சார் ஃப்ரெஷா டைப் பண்ணிடுங்க. நான் ஃப்ரெஷா டைப் பண்ணிடுறேன். வெல்கம் பேக் அப்படின்றது எனக்கு ஒரு மெயில். ஓகே, கிளிக் பண்றேன். No, I still get a thing. அது மட்டும் எனக்கு பார்த்து சொல்றீங்களா சார்? செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு யா, டெம்ப்ளேட்ஸ் மேபி ஆஃப் ஆயிருக்கும் சார். ஓகே. see all settings போய்ட்டு templates எல்லாமே ஆன்ல தான் இருக்கு.
Okay, no issues. I'll come back. Suresh sir, just help me out. நீங்க அது நீங்க என்னன்னு பாத்துருங்க. At the end of the sessionல நீங்களே அப்படியே ஓபன் பண்ணி உங்களுடைய ஸ்கிரீன்ல பார்க்கலாம். Sorry guys, some confusion. I forgot the thing. Let's not waste time. We'll go to the next topic. Okay. Then Google உடைய ஷார்ட்கட் கீஸ்ல எப்படி பார்க்கலாம் அப்படின்றது it's a cool tip. இந்த ஷார்ட்கட்டை நீங்க வர்க் பண்ணனும்னா சோ அது எப்படி நீங்க பார்க்கலாம்னா கண்ட்ரோல் பிளஸ் क्वेश्चन மார்க் போடுங்க நீங்க உங்களுடைய ஜிமெயில்ல வச்சிட்டு கண்ட்ரோல் question mark. I think it's load பண்ணனும்னு நினைக்கிறேன் திருப்பி ஒரு நிமிஷம். Sorry guys, அது work ஆக மாட்டேங்குது. Control shift போட்டா வரும். No issues. We'll go to the next thing. ஓகே சார், அடுத்தது வந்து இந்த கூகுள்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இடத்துல டிஃபால்ட் என்ன வச்சிருப்பீங்கன்னா அவங்களுடைய கூகுள் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேசஸ் வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு இமெயிலுக்கான ஸ்பேசஸ். ஸோ அதை வந்து நீங்க மாத்தி வச்சுக்கலாம். ஸோ தட் யூ கெட் மோர் ஸ்பேசஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, லெட் மீ ஷோ யூ. பட் டிஃபால்ட்டா நிறைய பேர் எப்படி வச்சு பார்த்துட்டு இருப்பாங்கன்னா கூகுள் இந்த டிஃபால்ட் மோட்ல வச்சிருப்பாங்க. இந்த டிஃபால்ட் இருக்கு பாருங்க, இந்த மோட்ல வச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ஸ்பேசஸ் நிறைய இருக்கு பாருங்க. உங்களுடைய ஸ்கிரீன்ல வந்து நிறைய இமெயில் உங்களுக்கு தெரியல, நிறைய யூ ஹேவ் ஸ்பேசஸ். இதை வந்து நீங்க மாத்திக்கலாம். இங்க ஒரு காம்பாக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், இங்க இருக்கு பாருங்க காம்பாக்ட். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்துடும். அது ஐ மீன் நிறைய யூ கேன் அகாமடேட் மோர் மெயில்ஸ். இது நீங்க நிறைய இங்கே இமிடியேட்டா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். டென்சிட்டின்னு சொல்லுவாங்க இந்த ஆப்ஷனை, இல்லை கம்ஃபர்டபுள் காம்பாக்ட், அதில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ காம்பாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுருக்கமா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது ஒண்ணு. அடுத்தது if you are a smartphone user, okay, smartphone எல்லாமே நம்ம லிங்க் பண்ணிருக்கோம். சப்போஸ் நம்மளுடைய ஸ்மார்ட்போன் வந்து நம்ம ஏதோ இடத்துல மிஸ்பிளேஸ் பண்ணி வச்சுட்டேன், பட் மை மொபைல் இஸ் லிங்க்டு. ஓகே, ஈவன் அதை நான் தொலைச்சிட்டேன்னா அந்த மொபைலை நான் எப்படி லொகேட் பண்ணலாம்? அது தொலைச்சிட்டு எங்க மிஸ்பிளேஸ் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, அது எப்படி நம்ம லொகேட் பண்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அதை என்ன பண்ணுங்க, கோ டு ஹியர், இந்த இடத்துல போயிட்டு மேனேஜ். ஸோ ஐ கோ ஹியர். ஸோ இந்த பிங்க் கலர்ல இருக்கிறதா என்னுடைய மொபைல் வந்து நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறேன். கிளிக் ஹியர், ரைட் ஹேண்ட் சைட் கார்னர் டாப்ல என்னுடைய நேம் இருக்கிற இடத்துல மேனேஜ் கூகுள் அக்கவுண்ட், அந்த இடத்துக்கு போங்க. So I can go to my phone, security. So நான் இந்த டிவைஸ்ல எல்லாம் என்னோட இமெயில் எனக்கு சைன் ஆயிருக்கு. விண்டோஸ் லேப்டாப்ல சைன் பண்ணி வச்சிருக்கேன். ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ், திஸ் இஸ் மை மொபைல். இதுல நான் சைன் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் கிளிக் பண்றேன். ஓகே, சாரி, ஐ ஹேவ் டு கம் பேக். Suresh sir, again I need your help. Yes sir, yes sir. அதை கிளிக் பண்ணாலே அது காமிக்கும் சார். கிளிக் பண்ணுங்க. clicking it. Yes sir. இதுல I have to click here. Yes sir. Find my device இருக்கு பாருங்க. Find device. Here find device. Find device னு போட்டுருக்க. Google Mapsல device வந்து இப்போ எந்த GPS ல ஆன் ஆயிருந்தா எந்த இடத்துல இருக்குறது உங்களுக்கு காட்டும். Yes. Okay. So if I click here play sound அப்படி நான் கொடுத்தேன்னா என்னுடைய போன்ல வந்து எனக்கு ரிங் ஆகும். You all here? So this is how you can check. Play sound. என்னுடைய போன் வந்து எனக்கு வந்து கேட்கும். So I can stop ringing. So this is how you can see it. Do you think it's interesting thing? Again I'll say that எப்படி பண்றதுன்றது if it is useful you நீங்க டைப் பண்ணுங்க உங்களுடைய chat boxல. Go here. நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த இடத்துல. ஆப்ஷன்ஸ் Google, manage your Google account. Security,
ஸோ என்னுடைய மொபைலில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் கிளிக் பண்ணுறேன். ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ஃபைண்ட் டிவைஸ். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டிவைஸ் கடைசியாக ஜிபிஎஸ்ல எந்த இடத்துல காட்டுதுன்னு உங்களுக்கு காட்டும். எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடின்றது தெரியும். ப்ளஸ் யூ கேன் ஆல்சோ யூஸ் பிளே சவுண்ட். இந்த ஆப்ஷன் மூலமா ஒரு ரிங்கை நீங்களே கொடுத்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஓகே, ஃபைண்ட் டிவைஸ் எப்படி நம்ம ரிங் பண்றது இந்த ஆப்ஷனை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ மற்ற ஒரு ஆப்ஷன்ஸையும் நம்ம குயிக்காக நான் பார்க்குறேன் நான். ஸோ இந்த மீன் டைம் சுரேஷ் ஹஸ் ஹெல்ப் மீ வித் த டெம்ப்ளேட். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியுமான்றது நம்ம பார்ப்போம். அந்த டெம்ப்ளேட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்றது. see all settings. அதுல அட்வான்ஸ்டு டெம்ப்ளேட் எனக்கு பாத்தீங்களா, அது வந்து நான் டிசேபிள் பண்ணியிருந்தேன், அதனால தான் வரல. ஓகே, so I have to make it as an enable. What do you mean by template? Some standard content I want to repeatedly send. The content you can have more than one content கூட நீங்க வெச்சுக்கலாம். So that is called as a template. Standard or prefixed text content. Okay, I make it as an enable. நான் கொடுக்கிறேன். I'm going in box. Sorry, இதை நான் சேவ் பண்ணணும். I'm giving save changes. Inbox. Compose. Net slow இருக்கு, otherwise it will open immediately. Composeல வந்து you are back, you can make an order. Some content உங்களுடைய யூஸ் கேசஸ் மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. அகைன் இங்க கிளிக் பண்றேன். இங்க டெம்ப்ளேட்ஸ் வந்துச்சு. முன்னாடி நான் தேடிட்டே இருந்த கடைகள் என்னால ஜெனரல் ஆப்ஷன்ல நான் இதை எனேபிள் பண்ணல. சோ இதுல வந்து டெம்ப்ளேட் so I should save as a template. Save drafts as a template இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. Save drafts as template. ஓகே, இது வந்து நான் வந்து template example temp example கொடுத்திருக்கேன். ஓகே, சோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணலாம்? நெக்ஸ்ட் இமெயில் அனுப்புறேன். சோ இங்க போய் கிளிக் பண்றேன். லோட் ஆயிட்டு இருக்கு, எனக்கு டெம்ப்ளேட்ஸ் வந்துருச்சு. இங்க இருக்கு பாருங்க, நான் முன்னாடி கொடுத்த டெம்ப்ளேட் எனக்கு வந்துச்சா? Template example automatically எனக்கு வந்துச்சு. Like this you can have any number of content. We will add one more template. So எப்படி one more template include பண்றது? Very first generalல settingsல see all settings, go to advanced. இதுதான் நான் மிஸ் பண்ணிட்டேன். advanced அதுல போயிட்டு templates இருக்கு பாத்தீங்களா, அத வந்து you have to make it enable கொடுக்கணும். enable பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. come here, இங்க வந்து நீங்க டெம்ப்ளேட்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சேவ் பண்ணுங்க டெம்ப்ளேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ரேட்ஸ் அனுப்பணும். இப்போ தொடர்ந்து ரேட்ஸ் ஏதாவது கேட்டிருப்பாங்க டாலி கஸ்டமர் அப்படின்னா நான் ரேட்ஸ் போடலாம். டாலி சாஃப்ட்வேர் ரேட்ஸ் சில்வர் 18,000 பிளஸ் டாக்ஸ், கோல்டு 54,000 பிளஸ் டாக்ஸ். ஸோ இதை வந்து நான் ஒரு டெம்ப்ளேட்டை இந்த கண்டென்ட்டை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ மெசேஜ் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நான் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ண கிளிக் பண்றேன். இந்த 3 டாட்டை கிளிக் பண்றேன். ஐம் கோயிங் ஹியர் டெம்ப்ளேட்ஸ். ஸோ சேவ் டிராஃப்ட் as டெம்ப்ளேட், நியூ டெம்ப்ளேட்டா நான் சேவ் பண்றேன். சேவ் as நியூ டெம்ப்ளேட். ஸோ இதுல வந்து டாலி பிரைசிங் அப்படின்றது கொடுத்துறேன். ஸோ ஐ ஹவ் சேவ் ஒன் டெம்ப்ளேட். க்ளோஸ் பண்ணிடுறேன். இது சம்படி எனக்கு வந்து மெயில் அனுப்புறாங்க. ஸோ இவரே மெயில் பண்ணி ஜாக் அண்ட் மெயில் பண்ணிருக்காங்கன்னா அதை கிளிக் பண்ணி நான் ரிப்ளை பண்ணும்போது அந்த டெம்ப்ளேட்டை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ரிப்ளை ஒரு வாட்டி நான் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஐம் கிளிக்கிங் ஹியர், கோ டெம்ப்ளேட்ஸ், டாலி பிரைசிங். இஸ் இட் கூல்? இஃப் சோ சீன் டைப் பண்ணுங்க. அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் ஆல்சோ ஹேவ் an attachment. யூ கேன் ஆல்சோ ஹேவ் a ஃபார்மேட்டிங்கும் பண்ணி வச்சுக்கலாம். கலர் கொடுத்து ஃபார்மேட்டிங்கும் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டெம்ப்ளேட் ஐ திங்க் தட் எல்லாருமே அதை நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக். ஓகே, so next multiplication better. Okay, so next is the search option பாப்போம். இது நார்மல் சர்ச் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, சைஸ் வச்சு எனக்கு சர்ச் பண்ணனும். 4 GB ல எனக்கு யாரோ அனுப்பிச்சுன்றாங்க. நான் சைஸ்ன்னு போட்டா எனக்கு சர்ச் ஆப்ஷன் சைஸ்ன்னு வரும்.
ஓகே 4GB போட்டோம்னா அந்த சாரி 4MB போட்டோம்னா அந்த 4MB நான் என்னென்னலாம் அட்டாச்மெண்ட் அனுப்பிச்சிடும் அது எனக்கு வரும். தென் வில் கோ அட்வான்ஸ் சர்ச் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் சர்ச் கிளிக் பண்ணுங்க. ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன்னா அந்த நேமை கொடுத்துக்கலாம். ஃப்ரம் அது இவங்களுக்கு நான் டூ அனுப்பிச்சேன் அதை பேஸ் பண்ணி எனக்கு சர்ச் பண்ணணும். சப்ஜெக்டை பேஸ் பண்ணி சர்ச் பண்ணணும். இன்க்ளூட் த வேர்ட்ஸ், பாடியில் எனக்கு சம் வேர்ட்ஸ் இந்த வேர்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி எனக்கு பண்ணணும். டஸ் நாட் ஹேவ் இது வந்து இன்க்ளூட் பண்ணாம இந்த வேர்ட்ஸ்ல இல்லாது இது இல்லாதது எனக்கு வேணும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். தென் சைஸ்ல வந்து நம்ம கேன் செலக்ட் தி சைஸ். இது இதோட அதிகமா இருக்கும், இந்த எம்பியோட கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். டேட் ரேஞ்ச் வித்தின் 1 டேல வந்தது, 1 இயர்க்குள்ள வந்தது, இந்த சர்ச்சை நம்ம யூஸ் பண்ணலாம். தென் சர்ச் வந்து ஆல் மெயில், எல்லா மெயிலையும் நம்ம சர்ச் பண்ணணுமா, இன்பாக்ஸ் மட்டும் சர்ச் பண்ணணுமா, ஸ்டார்ட் மட்டும் பண்ணணுமா, ஸ்பாம்ல சர்ச் பண்ணணுமா, அந்த ஆப்ஷன்ஸையும் நம்ம கொடுக்கலாம். தென் அந்த மெயில் வந்து எனக்கு அட்டாச்மெண்ட் இருந்ததா, சாட்ல இன்க்ளூட் ஆயிருந்ததா, சாட்னா கூகுள் சாட் அதுல இன்க்ளூட் ஆயிருந்ததா, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். இட்ஸ் சிம்பிள், ஐ மீன் இட்ஸ் அப்படியே நீங்க செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். இதை யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் அட்வான்ஸ் சர்ச். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன், நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம். இந்த இடத்துல போயிட்டு இங்க இருக்கும் உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஆப்ஷன்ஸ், அதை கிளிக் பண்ணி இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக்கா நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ தென் அதர் ஆப்ஷன்ஸ் அப்படியே பார்ப்போம், இது வேற என்ன நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது. Then I'll go to the general settings. Some of the options I will explain because we have some more. So with your permission, can I go another 10-15 minutes? If so, yes, you can type because we have come to 12 o'clock. With your permission, no 10 minutes. Thanks, Surendra. Thanks, Nagsundar sir, for the feedback. I'm going another 10 minutes. The agenda you can go in because I know it's if you're busy or you have some other work, you can basically because no 2-3 topics are நம்ம பார்க்க போறோம். Thanks, madam. So settings, see all settings. Okay, language input tool நம்ம கொடுத்தாச்சு. ஒரு செட்டிங்ஸா நம்ம பார்ப்போம். phone numbers ஸ்கிரீன்ல யாரும் மார்க் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். ஓகே, fine. So in the enable input tools பார்த்தாச்சு. இது ரைட் டு லெஃப்ட், இது நமக்கு தேவைப்படாது. அது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அரபிக்ல ரைட் டு லெஃப்ட் எழுதுவாங்க அந்த பர்பஸ்க்காக. இப்படி ஃபோன் நம்பர்ஸ் வந்து என்ன கோட் இருக்கு பாரு, டிஃபால்ட்டா இந்தியா இருக்கு போது. என்னோட இன்பாக்ஸ் வந்து மேக்ஸிமம் எத்தனை இமெயில் எனக்கு காட்டணும் அட்டஸ்டேஜ் அதை நான் டிஃபைன் பண்ணிக்கலாம். 100 50 அப்படின்றது நான் மீன் பண்றது. இந்த நம்பர் ஆஃப் இமெயில்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எத்தனை வந்து எனக்கு ஷோ பண்ணணும்ன்றது. ஸோ அடுத்து டிஃபால்ட்டா ரிப்ளை எப்படி பண்ணணும், ரிப்ளை டு ஆல் கொடுக்கணுமா இல்லை ரிப்ளை ஒருத்தருக்கு மட்டும் பண்ணணுமா, அதை நம்ம பண்ணிக்கலாம். எனேபிள் ஹோவர் ஆக்ஷன், இது வந்து இந்த டெலிட் ஆப்ஷன்ஸ், இந்த ஸ்னூஸ் கண்ட்ரோல்லாம் வந்து இந்த எனேபிள் பண்ணும்போது எனக்கு வரணுமா, ஐ மீன் ஹோவர் பண்ணும்போது அந்த மேலே நான் கொண்டு போகும்போது எனக்கு வரணுமா அப்படின்றது. அர்கைவ் பட்டனு, ஓகே. டிஃபால்ட் டெக்ஸ்டைல்ஸ், somebody wants a different font வேணும், பெரிய சைஸ்ல வேணும்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி எல்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருந்ததுன்னா கஷ்டமா இருக்குன்னா அவங்க வந்து இதை மாத்திக்கலாம். அடுத்தது இமேஜஸ் வந்து எனக்கு மெயில், ஐம் கெட்டிங் இமேஜ் இந்த மெயில்ல வருதுன்னா டிஃபால்ட்டா இந்த இமேஜ் ஷோ பண்ணணுமா, ஆர் இட் ஷுட் ஆஸ்க் மீ பர்மிஷன், என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணணுமான்றது கூட நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இமேஜஸ். ஏன்னா பிகாஸ் இமேஜஸ்லாம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கும் ஸ்பேஸ் ஆக்குபை பண்றதுக்காக அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் விட்டுறேன். டைனமிக் இமெயில், கிராமர் சஜஷன் ஆன், ஓகே. கிராமர் வந்து எனக்கு செக் பண்ணணுமா இல்லையா. அடுத்து ஸ்பெல்லிங் போத் ஆர் டிஃபரெண்ட், அது வந்து ஆனா இருக்குமா இல்லையா, டிஃபால்ட்டா அது ஆனா இருக்கு. தென் ஆட்டோ கரெக்ட், இன்கேஸ் ஏதாவது தப்பா இருந்ததுன்னா அது வந்து எனக்கு கரெக்ட் பண்ணும், எனக்கு ஆட்டோ கரெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. அடுத்தது ஸ்மார்ட் கம்போஸ், திஸ் இஸ் சம்திங் வெரி நியூ, நீங்க ரீசென்ட்லி நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க அடிச்சீங்கனாலே உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணும். ஸோ ஐ வில் ஷோ யூ தட் ஸ்மார்ட் கம்போஸ் என்னன்றது. ஸோ நாங்கள் போறோம் பாருங்க. ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து இப்போ இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்றாங்கல்ல, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி கூகுளில் பண்ணிட்டு இருக்காது, ஏஎம்எல்லாம். ஸோ பாருங்க, இப்போ நான் வந்து further to you னா போட்டு அது ஆட்டோமேட்டிக்கா போட்டு பாருங்க, further to your mail அப்படின்னு. சோ இது வந்து ஸ்மார்ட் கம்போஸ். ஓகே, இது வந்து ஜெனரல் டெக்ஸ்டா எடுத்துக்கும், உங்களுடைய ரைட்டிங் கண்டென்ட் ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி அது வந்து ரிப்பீட்டடா யூஸ் பண்ண வரும். சோ ஹேவ் யூ நோட்டீஸ் தட் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா
சிசில ஏதாவது நீங்க நேம் போட்டுட்டு அது வந்து சஜஸ்ட் பண்ணி இவங்களை நான் சிசில இன்க்ளூட் பண்ணவா, இதுல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த டெக்னாலஜியோடைய ஃபீச்சர்ஸ், இந்த ஸ்மார்ட் கம்போஸ் உடைய ஃபீச்சர்ஸ், அதுதான் இந்த ஸ்மார்ட் கம்போஸ்ன்றது. நீங்க நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, அது வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம், அது நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே, எக்ஸ்பெரிமெண்டல் ஆக்சஸ், அது ஓகே, கூகுள்ல நிறைய வந்து பீட்டா ஸ்டேஜ்ல, தட் இஸ் டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கும், அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கூட உங்களுக்கு வேணுமா அப்படின்றத நம்ம இங்க வேணும்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது கான்வர்சேஷனல் வியூ. ஐ டோல்ட் யூ கான்வர்சேஷன், தட் இஸ் நம்மளுடைய மெயில் வந்து தொடர்ச்சியா வருது, ஒரே கான்வர்சேஷன் மாதிரி மெயில் அனுப்புறோம், சென்ட் பண்றோம், ரிப்ளை பண்றோம், அதெல்லாம் வந்து கான்வர்சேஷன் மாதிரி வேணும், த்ரெட் மாதிரி வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். டிஃபால்ட் அந்த ஆப்ஷன் அதே தான், அதில் அப்டேட் நம்ம விட்டுலாம். ஐம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் திஸ், நட்ஜஸ் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், ஸ்மார்ட் ரிப்ளை ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த ப்ரிவியூ உங்களுக்கு சொன்னேன் தெரியுங்களா, தட் இஸ் ஒரு இன்பாக்ஸ்ல கிளிக் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாட்டம்ல வர மாதிரி நம்ம பார்த்தோம். அந்த ப்ரிவியூ வந்து எத்தனை செகண்ட் அது ஓப்பன் ஆயிருந்தா we should consider as a read, unread அப்படின்ற மாதிரி நம்ம வேணும்ன்றதை இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். That means the preview is open for 3 seconds, then it is considered as a read அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். இது நான் விட்டுறேன் உங்களுக்கு. டெஸ்க்டாப் நோட்டிபிகேஷன், இது நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. டெஸ்க்டாப் நோட்டிபிகேஷன், தட் மீன்ஸ் நீங்க பிரவுசர்ல லாகின் பண்ணியிருந்தாலும் எனி நியூ மெயில் கம்ஸ், உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு உங்களுடைய டைம் அண்ட் கிளாக் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், இமெயிலுடைய சப்ஜெக்டோட உங்களுக்கு வந்திருக்கும், அதை நீங்க பார்த்திருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ஸ். ஓகே, இந்த ஸ்டார்ஸ் நம்ம மெயில்ல பார்த்தோம்ல இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ஸ் என்ன, எத்தனை கலர், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் வேணும் அப்படின்றத நீங்க கொடுத்துக்கலாம். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ், ஸோ நான் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன், ஐ திங்க் அதை ஆன் பண்ணி தான் வரணும், இதெல்லாம் ஒரு தேடிட்டு இருந்தேன், அவருக்கான்னு தெரியல. இங்க பாருங்க, கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் ஆன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்ன்றதை லெட்ஸ் see. சேவ் பண்ணிடுறேன். ஸோ ஐ கோ இன்புட் பாக்ஸ், சாரி இன்பாக்ஸ். அது வரல, இட்ஸ் நெவர் மெட் விட்டுருங்க, அது ஒன்றும் பெரிய எந்த ஆப்ஷன் இல்லை நமக்கு. தட் இஸ் என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு காட்டும். மெயில் நோட்டிஃபிகேஷன், கீபோர்டு, பட்டன்ஸ், ஐகான்ஸ் வேணுமா இல்லை டெக்ஸ்டா வேணுமா அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது கிரியேட் கான்டாக்ட் ஃபார் ஆட்டோ கம்ப்ளீட், எஸ் அது நான் கொடுத்துருக்கேன். சிக்னேச்சர், இது வி ஹவ் சீன் தட், திஸ் ஐம் ஸ்கிப்பிங் இட், திஸ் ஐம் ஸ்கிப்பிங் இட், அவுட் ஆஃப் ஆட்டோ ரிப்ளை. ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம் நம்ம. ஓகே, தட் இஸ் வெக்கேஷன் ரெஸ்பாண்டன்றது. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி கீ இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் யூ கேன் யூஸ் இட். ஓகே, அடுத்தது மெயில் ஃபார்வர்டிங். அது ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் நோ இட். மெயில் ஃபார்வர்டிங்னா எனக்கு வர மெயில் எல்லாமே ஒரு காப்பி இன்னொருத்தவங்களுக்கு போகணும், இல்லை காப்பி வேணா டைரக்டா அது அப்படியே போடணும்னாலும் நம்ம போடலாம். ஓகே, ஸோ அதுதான் மெயில் ஃபார்வர்டிங். ஐம் நாட் கெட்டிங் இன் டீடைல் இன்டு இட். நீங்க அந்த ஆப்ஷன் மட்டும் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. மெயில் ஃபார்வர்டிங், உங்களுக்கு வர மெயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா இட் ஹாஸ் டு கோ somebody else. See for example நம்ம 4-5 மெயில் ஐடி வச்சிருப்போம். ஓகே, ஸோ எல்லாத்தையும் நம்ம எவ்ரிடே நம்ம செக் பண்ண முடியாது. பட் ஒவ்வொருத்தரும் வர மெயிலை நம்ம பார்க்கணும்னா ஒரு 4 இமெயில் உடைய மெயில் ஐடியை நீங்க வச்சிருக்க எல்லா இமெயில் ஐடியா ஒரே இமெயில் ஐடிக்கு அது ஃபார்வர்ட் பண்ற மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். திஸ் இஸ் அ மெயில் ஃபார்வர்டிங் ஆப்ஷன். Okay, this is one interesting aspect. Okay, so next is one superb ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு, ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. ஃபில்டர் பண்ணி ஒரு ஆக்ஷன் நடக்கும். எனக்கு ஒரு மெயில் வருதுன்னா அந்த மெயிலை நான் என்ன பண்ணணும்? ஓகே, I can also specify that இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இந்த மெயில் வந்துன்னா what should I do அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது என்னன்றது இப்போ பார்ப்போம். Say example, I take this mail ID. அபீப் ஆரியான் இருக்கா? ஸோ இவர்கிட்ட இருந்து எனக்கு மெயில் வந்ததுன்னா வாட் ஹேவ் டு டூ அப்படின்றது. ஃப்ரம் மெயில் எனக்கு எதுவாக இருந்ததுன்னா ஐ கேன் கிரியேட் அ ஃபில்டர். ஓகே, ஃபில்டர் கொடுத்துட்டு அந்த மெயில் வந்தாலே நான் வந்து ஒருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கொடுக்கலாம். நீங்க ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் I'm not stepping into it. ஏன்னா பிகாஸ் அது ஒரு வாட்டி போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு வரணும் அந்த இமெயில் ஐடியில். யூ கேன் செக் தட். ஆட் ஃபார்வர்டிங் அட்ரஸ் நான் வந்து manoj@rosevin.in கொடுக்குறேன். ஓகே, ஸோ ப்ரொசீட். கன்ஃபர்மேஷன் கோட் ஹஸ் பீன் சென்ட் டு Manoj. மெயில் ஃபார்வர்டர் நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் ஃபார் பர்டிகுலர் ஃபில்டருக்கு. என் கன்ஃபர்மேஷன் கோட் வந்துருச்சு. ஸோ ஐம் கெட்டிங் எ கன்ஃபர்மேஷன் கோட். அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். கம்மிங் ஹியர், அது கோட் இங்க கொடுக்குறேன், வெரிஃபை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நவ் அந்த கிரியேட் ஃபில்டருக்கு நான் வரேன். அந்த அபீப் ஆரியான் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஐடியா நான் எடுத்துக்கிறேன். இதனால இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன பர்பஸ்ன்னு சொல்ல பாருங்க. இந்த பர்டிகுலர் மெயில் ஐடியில வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபார்வர்ட் பண்ணணும்
அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஓகே, இது என்ன கேஸ்ல யூஸ் ஆகும்? சி ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இதில் எடுத்துக்கோங்க. எனக்கு டாலில இருந்து மெயில் வந்ததுன்னா, ஆர் டாலி எஜுகேஷன்ல இருந்து மெயில் வந்ததுன்னா, என்னோட எஜுகேஷன் கோஆர்டினேட்டருக்கு ஆட்டோமேட்டிக்கா மெயில் போயிடும், அது ஃபார்வர்ட் பண்ணி. ஐ டோன்ட் நீட் டு எக்ஸ்பிளிட்லி சென்ட் இட். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமர்ல இருந்து வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து வர மெயில்ல ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபார்வர்ட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மெயில் ஐடியில இருந்து வந்ததுன்னா ஐ எம் கிவிங் கிரியேட் ஃபில்டர். ஐ கேன் சூஸ் ஃபார்வர்டட் டு யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும்னு நான் சூஸ் பண்ணிக்கலாம். தென் ஐ கேன் ஆல்சோ அப்ளை. இது வந்துன்னா டிஃபால்ட்டா நான் வந்து லேபிள் அப்ளை பண்ணலாம். லேபிள் வெரி ஃபர்ஸ்ட் வி ஆர் சீன்ல இது வந்து இவங்க கிட்ட இருந்து வந்ததுன்னா இந்த மெயில் வந்து சேல்ஸ் இது சப்போர்ட் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஆர் அதுவே சில மெயில் எனக்கு வருது, எனக்கு டெலிட்டே பண்ணிடணும்னா யூ கேன் ஆல்சோ டெலிட். இவர்கிட்ட வந்து எனக்கு டெலிட் பண்ணிடும். அதே மாதிரி இது வந்து பர்டிகுலர் இமெயில் ஐடியில இருந்து வந்துன்னா அது வந்து ஸ்பேமா இருக்க தேவையில்லை, அது வந்து நான் ரீடே பண்ண தேவையில்லை, ஹேவ் டு மார்க் அஸ் ரெட், ஸ்கிப் இன்பாக்ஸ்ல போட வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க, ஸ்டார் பண்ணுங்க, ஆல்வேஸ் மார்க் இட் அஸ் an important. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் யூ கேன் ஆல்வேஸ் சே. ஓகே, சூஸ் an address, I click here manoj.rosvin. இந்த அவிவ் அங்கிருந்து வந்ததுன்னா கிளிக் ஃபில்டர் கொடுத்தேன்னா இது வந்து எனக்கு சேவ் ஆயிடும். ஸோ இஃப் நெக்ஸ்ட் டைம் இஃப் அவிவ் ஆரியா இஸ் சென்டிங் மை மெசேஜ் இன்பாக்ஸ்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கோ டு த சம் அதர் மெயில் ஐடி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் யூஸ் இட். சப்போஸ் நான் இல்லை நான் பண்ணிட்டேன், நான் இது வந்து ஐ வாண்ட் டு ரிவர்ஸ் இட். ஓகே, அது எப்படி பண்ணலாம்னா அகைன் கோ டு செட்டிங்ஸ், see all settings. ஸோ இங்க வந்து I have it here filters and block address. நான் கிரியேட் பண்ணது இங்க இருக்கா, filters and blocked address. ஸோ இதை போய் நான் எடிட் பண்ணிக்கலாம் ஆர் ஐ கேன் டெலிட். காட் இட். இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் திங். இது வந்து நிறைய டைம் நமக்கு சேவ் பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. ஓகே, யூ டோன்ட் நீட் டு எக்ஸ்பெக்ட்லி சென்ட் ஆர் ஃபார்வர்ட் ஆர் பிளாக் ஆர் do some action upon it. Automatically the Google will do it. This is called filter. இந்த filter நம்ம சேவ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். Okay, I'll again repeat it. Go here, give your criteria. என்ன criteria? இவங்க கிட்ட சப்ஜெக்ட் இந்த மாதிரி இருக்கணுமா ஆர் ஃப்ரம் அந்த மாதிரி இருக்கணுமா டு அந்த மாதிரி இருக்கணுமா, நீங்க criteria கொடுத்துக்கலாம். criteria கொடுத்துட்டு you can set your filter, create filter பண்ணிட்டு what action I need to do. skip பண்ணனும், இன்பாக்ஸ் எனக்கு வரக்கூடாது, மார்க்கஸ் ரெட், இவங்க கிட்ட வந்தாலே நான் படிக்கவே தேவையில்ல, போற ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம், அது 100லயும் போக தேவையில்ல அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க சொல்லிக்கலாம் மார்க்கஸ் ரெட், ஸ்டார் இட், அப்ளை டு த லேபிள். இந்த லேபிளா நீங்க மாத்திருங்க, ஃபார்வர்ட் பண்ணலாம், என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. இட் வில் சேவ் லாட் ஆஃப் டைம். நிறைய 100 மெயிலும் ஸ்பாம் மெயிலும் நம்ம இது பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். சில இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பாம் நம்ம போட்டிருந்தா கூட மெயில் வந்துகிட்டே இருக்கும். அதில் என்ன பண்ணலாம், மார்க் பண்ணி வச்சலாம். இந்த ஐமெயில் இருந்தாலே டைரக்டா ஸ்பாமுக்கு கொண்டு போயிட்டு டெலிட்டே பண்ணி கூட சொல்லிடலாம். ஓகே, நிறைய மார்க்கெட்டிங் மெயில், ஸோ தட் அவர் இன்பாக்ஸ் வில் பி கிளீனா இருக்கும். இது வந்து ரொம்ப ஹை யூஸ்ஃபுல் திங். ஓகே, இது பண்ணிட்டு யூ கேன் செட் தட் கிரியேட் ஃபில்டர். ஏதோ ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல இருந்து மெயில் வந்தாலே எனக்கு மார்க்கெட்டர்ஸ் இம்பார்ட்டன்ட், ஆல்வேஸ் மார்க்கெட்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். டாலி கிட்ட இருந்து மெயில் ஐடி வந்தா நான் வந்து கிரியேட் ஃபில்டர் கொடுத்துறேன். ஓகே, திஸ் இஸ் ஹவ் வி வில் கிரியேட் அ ஃபில்டர். கிரியேட் பண்ண ஃபில்டரை எப்படி எடிட் பண்றது, டெலீட் பண்றது, என்ன பண்ணணும், கோ டு செட்டிங்ஸ், see all settings, ஃபில்டர் அண்ட் பிளாக்ட் அட்ரஸஸ் இருக்கா, இங்க போய் கிளிக் பண்ணுங்க. நான் 2 ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்கேன், ஒன் ஃபார் டாலி சொல்யூஷன்ஸ், ஒன் ஃபார் அவிவ் ஆரியா அவருக்கு கொடுத்துருக்கேன். சப்போஸ் யூ வாண்ட் எடிட், கிளிக் எடிட், யூ கேன் டூ த எடிட் ஹியர். என்ன பண்ணணும் அப்படின்றது கண்டினியூ கொடுத்து யூ கேன் செட், இல்ல ஏதாவது மாத்தணுமா அப்படின்றது நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, என் அட்ரஸ் பிளாக் பண்ணனால நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, டு யூ திங்க் இட் இஸ் யூஸ்ஃபுல்? யூ திங்க் திஸ் இஸ் யூஸ்ஃபுல், திஸ் ஃபில்டர் ஆப்ஷன்? If you think it is useful, can you type you in the chat box? Thank you, super. இது நல்லா இருக்கும். Fine. Then there is something called 2D authentication ஒன்னு இருக்கு. I think எல்லாரும் ஆக்டிவேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். The second authentication, இப்போ உங்களுடைய Gmail ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஆக்சஸ் பண்ணலாம். Further to it, உங்களுடைய ஃபோன் நம்பர்ல வந்து ஒரு ஆக்டிவேஷன் கோட் வரணும், ஆர் ஃபோன்ல வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரணும்னா அதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். என்னுடைய ஃபோன்ல நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டனால I'm not able to show it, but the method மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி நீங்க பண்ணணும் அப்படின்றது. Go here, right hand side, click here, manage your account. இது நிறைய பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா பிகாஸ் without it no one can access it. Security. So என்னுடைய ஃபோன் வந்து ஆல்ரெடி
கனெக்ட் ஆகிறதுனால எப்படி வரும்னா, இஃப் சம்படி ஆர் ஈவன் நானே வந்து வேற ஒரு நெட்வொர்க்ல வேற ஏதோ ஒரு சிஸ்டம்ல வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஜிமெயில லாகின் பண்ணனா என்னுடைய போனுக்கு வந்து இன்டிமேஷன் வரும். நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால எல்லாமே லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து 2D ஆத்தென்டிகேஷன் வாங்க. யூ ட்ரை யுவர் செல்ஃப். மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் இங்க வந்து எனேபிளா இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. Which means even a person has username and password of your email, they cannot use it. Okay, that's how it is prevented. Okay, so this is what I wanted to tell. Suresh sir, did I leave anything? Cover பண்ணிடலாம். நீங்க ஏதாவது சொல்லணும்னு பாக்குறீங்களா? ஓகே, ஒன் இம்பார்ட்டன்ட் திங், சாரி குயிக்கா முடிச்சிடறேன் நான். ரீட் ரெசிப்ட்னு ஒன்று இருக்கு. சி தட் இஸ் ரீட் ரெசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, நீங்க அனுப்புன மெயில மத்தவங்க ரீட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றது செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அது வந்து ஒரு ஆட்-ஆன் என்ன, கூகுள் ஃபீச்சர் கிடையாது, ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீச்சரை நம்ம ஜிமெயில ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரீட் ரெசிப்ட்ன்றது ஒரு ஆப்ஷன். ஸோ அதுல எதுல போய் எப்படி நம்ம வாங்கணும்னா, கோ டு வெப் ஸ்டோர், கூகுள் வெப் ஸ்டோர் இருக்கும் இருக்கு பாத்தீங்களா, உங்களோட ப்ரௌசர் க்ரோம் ப்ரௌசர்ல இருந்து போய் பாத்தீங்கன்னா வெப் ஸ்டோர் இருக்கும். ஸோ அதுல மெயில் ட்ராக்கிங் நிறைய இருக்கு ஃபீச்சர்ஸ். நான் ஒரே ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். ஐ மீன் யூ கேன் ஆல்சோ ஹேவ் an add-on. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஆட்-ஆன்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஸோ திஸ் கிவ் யூ an ஐடியா. இந்த மாதிரி நீங்க ஆட்-ஆன்ஸ் எல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இமெயில் ட்ராக்கர் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிட்டேன். இதுல வந்து 2 வெர்ஷன்ஸ் இருக்கு, பெய்டு வெர்ஷன் அண்ட் ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ ஃப்ரீ வெர்ஷன் இஸ் ஃப்ரீ ஃபார் எவர். பெய்டு வெர்ஷன் வந்து $2. ஓகே, அது என்ன டிஃபரன்ஸ் இப்போ பார்க்கும். இதை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் என்னோட குரோம்ல வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ இஃப் ஐ சென்ட் அ மெயில், ஓகே, ஸோ மை இமெயில் ஐடி இஸ் manoj.rosevin. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் மெயில் ட்ராக். இந்த ப்ராடக்ட் பேரு மெயில் ட்ராக். இட்ஸ் an add-on. the product name is மெயில் ட்ராக். இதை ஆக்டிவேட் பண்ணனா என்ன அட்வான்டேஜ், the recipient அதை பார்த்துட்டாங்கன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். எப்படி ஒரு வாட்ஸ்அப்ல ரெசிபியன்ட் பார்த்துட்டாங்கன்னா எனக்கு டபுள் ப்ளூ கலர்ல வந்துருதுல, ரெண்டாவது ப்ளூ கலர் மார்க் வருதுல, அதே மாதிரி எனக்கு மார்க் வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஆட்-ஆன். இதுல நீங்க தெரிஞ்சுக்கொள்ள விஷயங்கள் வந்து 2. ஒன்னு வந்து இந்த மெயில் ட்ராக்கிங்க பண்ணலாம். இந்த செகண்ட் ஒன்னு இந்த மாதிரி ஆட்-ஆன் இருக்கு. வேரியஸ் பர்பஸ்க்குலாம் கூட ஆட்-ஆன் இருக்குது. நீங்க ஜஸ்ட் செக் அவுட் பண்ணி பாருங்க உங்களுடைய ஃப்ரீ டைம்ல. ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் இட். சம் ஆஃப் தம் ஆர் வெரி கீ ஃபார் யுவர் பிசினஸஸ் கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ நவ் ஐ வில் சென்ட் தி இமெயில். அந்த ஆட்-ஆன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இங்க பாருங்க. இந்த ஆட்-ஆன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு பாருங்க, மெயில் ட்ராக்னு. ஸோ இதுதான் ஃப்ரீ வெர்ஷன். ஃப்ரீ வெர்ஷன்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ப்ரோ வெர்ஷன்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வராது. ஐ அம் சென்டிங் அ மெயில் manoj@rosevin.in test for tracking மெயில் ட்ராக்கிங். இந்த மெயில நான் ஓபன் பண்ணிட்டேனா இல்லையா அப்படின்றதுக்கான திங். ஐ அம் சென்டிங் இட். ஓகே, சென்ட் மெயில்ல வர மெயில் போயிடுச்சு. ஆனா எனக்கு நான் ஒன்னும் பார்க்கல. இந்த செகண்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு, கிரே கலர்ல தான் இருக்கு, டிக் மார்க். ஐ அம் கமிங் ஹியர். மெயில் வருது, போற. I have read it. We go here, மாறிடுச்சு. தெரியுதுங்களா? Okay, I'll quickly repeat it. This add-on name is Mail Track. It's a free version. Free version will comes with the advertisement. Pro version advertisement இல்லாம வரும். அதை உங்களுடைய Google Chrome ஸ்டோர்ல நீங்க வாங்கிட்டு உங்களுடைய browserல நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. This add-on will tell you the mail is read or not by the recipient. Okay, fine. Do you think it's useful? Yes, நீங்க போடுங்க. ஏன்னா சில பிசினஸ் சினாரியோல அது தேவைப்படலாம். ஓகே, I think I covered everything. சுரேஷ் சார், if ஏதாவது நான் விட்டுட்டு இருந்தேன்னா நீங்க சொல்லுங்க, ரிமைண்ட் பண்ணுங்க, இல்ல நீங்களே கூட சொல்லிடலாம். Yes sir, most of the things are covered sir. Coveredல? Okay. Yes, okay. I think I have covered everything. Sorry guys, நான் நடுவுல chatல எதுமே நான் engage பண்ண முடியல. Now you have any doubts you can ask. It's open for a question and answer. We have covered whatever we wanted to cover. Now we can take a question and answer. If you don't have a question, queries எதுவும் இல்லைன்னா you can leave the Zoom. Thank you so much for attending. And please share our details and webinar links to others. ஏன்னா மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். Thanks for your patronage. Now the floor is open for question and answer. And you can also leave your feedbacks. Really feedbacks நீங்க chat boxல போட்டா நல்லா இருக்கும். எப்படி இருந்தது, really you find it useful, இந்த 1 hour spend பண்ணது இருந்ததுன்னா நீங்க போடுங்க. ஏன்னா இது எங்களுக்கு என்கரேஜ்மெண்டாவும் இருக்கும். உங்களுடைய சஜஷன்ஸையும் கொடுக்கலாம். தேங்க்ஸ் மேடம் for your wonderful feedback. Thanks Surendra sir. Thank you.
I'm having more than 40,000 mails. மொத்தமா எப்படி delete பண்ணணும்னு பாக்குறீங்களா? உங்களுடைய கான்வர்சேஷன் 100 மாத்திக்கோங்க. 100 மட்டும் வச்சுட்டு நீங்க பண்ணணும். தனித்தனியா தான் சார் பண்ணணும். 100 தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். Suresh, if you have any better option, you can also share. Thanks, Santosh. Thanks, Palniraj sir. Thanks, Subramani sir. Thank you. Thanks for your feedback. Thanks, Sandhya madam. Thank you. Joseph sir, thank you. Thanks for your feedback. Have my number, எல்லாரும் number இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கிரீன்ல இருக்கு. Ravi sir, thank you so much. Joseph sir, Ravi sir, thank you so much for your continuous participation. இந்த மாதிரி நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணின்றதுனால எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கு. புதுசா ஏதோ சொல்லணும்னா எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு. சரி, மெயினா எனக்கு கத்துக்கிட்டது எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறத நான் ஷேர் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. முகிலன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது கொரி இருந்தால் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். அதர்வைஸ் வி கேன் யூ கேன் லீவ். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வெபினார். Probably this week you will have a webinar on Google Forms, Google Sheet and Google Drive. Very interesting thing, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்லைன் ஃப்ரீ ஆப்ஸ் அதெல்லாம் அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதனுடைய கம்யூனிகேஷன் உங்களுக்கு நான் ரீச் அவுட் பண்றேன். சார் முகிலன் சார் கொரி ஒன்று கேட்டிருந்தாங்களா சார்? முகிலன் சார் சொல்லுங்க சார், என்ன கொரி சார்? கவனிக்கல.